வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு. அந்த அதிசயமான விஷயம் என்னன்னா, நீங்க கேட்டீங்கன்னா இது ஆச்சரியமான ஒன்றா இருக்கும். ஓஎம், எல்லாரும் தமிழ்ல ஓம் டாலர் போட்டிருக்கீங்க. தமிழ்ல இப்ப நம்ம உலக மொழிக்கு போறோம் பொருந்தும் சொல்லியிருந்தோம். உலக மொழிக்கு போறோம் பொருந்தும் சொல்லி சீனாக்காரா இருந்தாலும் சரி பொருந்தும் சொன்ன மாதிரி நம்ம தமிழ்ல உங்களுக்கு எப்படி இப்படி சொன்னாங்கிறத ஒரு சப்த ஒலிக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி நீங்க நிறைய பேர் இப்போ கோயிலுக்கும் ஓம் போட்டிருப்பாங்க. இப்போ சொல்ற புறம்புறம் ஓ இம் ஓம் சொல்லல ஓ கைசியம் சொல்லி பெரும்பாலும் வரும். ஆனா சாதாரணமா நீங்க யார் எடுத்தாலும் ஓம் ஓ எம் தான் சம்மந்தப்படும். ஓ எம் இது ரிஸ்கான ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல ஓம் முருகா அப்படின்னு போட்டுக்கலாம் நீங்க டாலர். ஓம் கிருஷ்ணா போட்டுக்கலாம், ஓம் அம்மன் போட்டுக்கலாம், ஓம் சிவசிவா, ஓம் விநாயகா, ஓம் ஐயப்பா. இந்த மாதிரி அந்த இன்சில் ஓ எம்மோட சேர்த்து வேற அடிஷனலா முழு பேரை சேர்த்து போட்டுக்கலாம். ஓம் மட்டும் தமிழ்ல ஓம் போட்டிருந்தீங்கன்னா இந்த ஓ எம் இப்ப சொல்ற கோணம் தூரம் பொருந்தும். கால சர்பதோஷம் சொல்லி நாகதோஷம் சொல்லி தான் நம்ம எல்லாரும் பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பூமியில நிறைய பேர் நீ போன ஜென்மத்துல பாம்பு அடிச்சிருப்பேன், அதனாலதான் உனக்கு ஜாதகத்துல உனக்கு நாகதோஷம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க நாகதோஷத்துக்கு வேற பல பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த 7ஆம் நம்பர் சம்பந்தப்படையில 4ஆம் நம்பர் சம்பந்தப்படையில நாகதோஷம் சந்திக்கிறது. சீனாக்காரங்களா இருந்து அவங்க மொழியில ஒரு மாதிரி டிசினா இருக்கிற கட்டமா இருக்கிற மாதிரி எழுத்துருக்கும். அவங்களும் ஒரு சீன மொழியில பெரும்பாலும் ஏதோ ஒரு நம்ம சீனா மொழி படத்துலலாம் நம்ம அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டுப்போம். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எந்த மொழியா இருந்தாலும் அந்த சப்த ஒலியா எடுத்து அந்த சப்த ஒலிக்கு அவங்க கையில பச்சை குத்தி இருப்பாங்க. சீனாலயும் அதே மாதிரி குவா அப்படின்னா குவாங்கிற சப்த ஒலிக்கு KO VA வா அப்படிங்கிற சப்த இங்கிலீஷ் மொழியில இங்கிலீஷ் எழுத்தா கன்வெர்ட் பண்ணி இதை போட்டா அதுக்கு அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாசபரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு, உங்கள் கையில் இந்த இன்சில் மோதிரம் அல்லது கையில் பச்சை குத்தியவர்களா நீங்கள்? இன்சில் மோதிரம் மற்றும் பச்சை குத்தியவர்கள் வாழ்வு நிலை எப்படி? கடந்த ஒரு 3 வாரமாகவே நம்ம இது தொடர்ச்சியா பேசிக்கிட்டு வரோம். 1ல இருந்து 21, 22ல இருந்து 41, 42ல இருந்து 63, இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 64 இருந்து 84 இந்த நம்பர் ரீதியா சில விளக்கங்களை கொடுத்துட்டு வரோம். 3 வாரமாகவே இது சம்பந்தமா கையில் பச்சை குத்தியவர்கள், இன்சில் மோதிரம் போட்டவர்கள், கழுத்துல டாலர் அணிஞ்சுக்கிட்டாங்க, இது சம்பந்தமா பேசிக்கிட்டே வரோம். இதுல சில விஷயங்கள் இருக்கு. இதுல என்ன விஷயம்னா, நம்ம பேசுற விஷயம் ABCD 26 எழுத்து உலக மொழிக்கு சம்பந்தமானது. இப்ப நீங்க ஒரு மலையாளக்காரரா இருக்கலாம், இல்ல கர்நாடகாரர்களா இருக்கலாம், இல்ல மும்பைக்காரரா இருக்கலாம், இல்ல மகாராஷ்டிராவா இருக்கலாம், இல்ல ஆந்திராவா இருக்கலாம். இந்தியாவில் உள்ள அத்தனை மொழிக்காரங்க 16 மொழி இருக்கு, யாரா இருக்கலாம். சீனாக்காரங்களா கூட இருக்கலாம். நீங்க சீனா எழுத்த போய் உங்க அப்பா பேரை சீனா எழுத்துலேயே நீங்க கையில சீனா ஸ்டைலே நீங்க பச்சை குத்திக்கிட்டாலும் சரி, இல்ல மலையாளத்துல அப்பா அம்மா மம், நான் போன தடவை சொல்லியிருந்தோம், மாம் டாட், அப்பாவையும் அம்மாவையும் நேசிக்கிற மாதிரி மம்மி டாடின்னு இங்கிலீஷ்ல குத்துற மாதிரி நீங்க மலையாளத்துல அம்மா அப்படின்னு பச்சை குத்திட்டாலும் சரி, இல்ல அம்மா மம்மி டாடிங்கிற மாதிரி அதுல அப்பா அம்மான்னு ஒரு பாசத்துல மலையாள எழுத்துல பச்சை குத்தினாலும், ஆந்திரா எழுத்துல பச்சை குத்தினாலும், ஹிந்தியில பச்சை குத்திக்கிட்டாலும், வேற மொழி ஏகப்பட்ட மொழி, ஆயிரக்கணக்கான மொழி உலக அளவுல இருக்கு. இப்ப சீனாக்காரங்களா இருந்து அவங்க மொழிதான் ஒரு மாதிரி டிசினா இருக்கிற கட்டமா இருக்கிற மாதிரி எழுத்துருக்கும். அந்த மொழிக்காரங்களா இருந்து அவங்களையும் இந்த மொழி இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற பச்சை குத்துன சொன்ன மாதிரி அவங்களும் சீன மொழியில பெரும்பாலும் ஏதோ ஒரு சீனா மொழி படத்துல எல்லாம் நம்ம அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டுப்போம். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எந்த மொழியா இருந்தாலும் அந்த சப்த ஒலியா எடுத்து அந்த சப்த ஒலிக்கு அவங்க கையில பச்சை குத்தி இருப்பாங்க. இப்ப சொல்ற ABCD 26 எழுத்த முஸ்லீம்ல நிறைய பேர் வடக்க மொழியில முகமதுன்னு இருக்கும், அதோடைய காஜான்னு நிறைய பேர் இருக்கும், என்னென்னமா பேர் இருக்கும். சீனாலயே அதே மாதிரி குவா அப்படின்னா குவாங்கிற சப்த ஒலிக்கு KO VA வா அப்படிங்கிற சப்த இங்கிலீஷ் மொழியில இங்கிலீஷ் எழுத்தா கன்வெர்ட் பண்ணி இதை போட்டாலும் அதுக்கு அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற இவ்வளவு விஷயங்கள் அனைத்தும் தமிழ் மொழிக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நினைச்சிடக்கூடாது.
நீங்க தமிழ்ல போய் ஓம் சக்தின்னு போட்டுக்கிட்டாலும் அதுக்கும் வெளிவு இருக்கு. நீங்க தமிழ்ல நாங்க சொல்றாரு ஏபிசிடி இனிஷியலை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏபிசிடி 26 எழுத்த பத்தி உங்களுக்கு ரெட்டை எழுத்தா சொல்லிக்கிட்டு வரோம். இதுல நீங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதிக்கிட்டாலும் சரி, இங்க உங்க மனைவி போய் பிரியா எழுதினாலும் சரி, இல்ல லட்சுமி எழுதினாலும் சரி, இல்ல மகாலட்சுமி எழுதிக்கிட்டாலும் சரி, இல்ல உங்க கணவர் பேரு சங்கர், சரவணன், இல்ல ஜெயக்குமார், விஜயகுமார், ஏதோ ஏகப்பட்ட பேர் இருக்கு, இல்ல கண்ணன் இருக்கு, இல்ல ஒரு சுந்தர் இருக்கு, ஏகப்பட்ட பேரு அவங்க கணவர் மனைவி பேரை குத்திக்கிறாங்க, மனைவி கணவர் பேரை குத்திக்கிட்டு இருக்காங்க. இது நீங்க எந்த மொழியில குத்தினாலும் சரி அதுக்குரிய ஸ்டைல் இருக்கு. மலையாளத்துல நீங்க அதே ஸ்டைல்ல எழுதினாலும், ஹிந்தியில எழுதிக்கிட்டாலும், சீன மொழியில் எழுதிக்கிட்டாலும் இதனுடைய வேல்யூ தப்ப போறது கிடையாது. அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதுக்குரிய விஷயங்களை எந்த மொழியா இருந்தாலும் அது ஏபிசிடி 26 எழுத்தா கன்வெர்ட் பண்ணி அந்த சப்த ஒலிக்கு அந்த பேர் என்ன உச்சரிக்காங்களோ அதை கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணா ஆணித்தரமா அப்படியே இருக்கும். ஆகையான நம்ம சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஏபிசிடி 26 எழுத்தான் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ நினைச்சிடக்கூடாது. பல பேரை செக் பண்ணிட்டேன், 24 வருஷம் அனுபவத்தை தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம வேல்டு அளவுல ஒரு அப்படியே உங்களுக்கு சொன்னதான் WF ஃபைட்டு போடுறவங்களும் கையில டிஷனா குத்திருக்காங்க. அவங்களுடைய என்ன விஷயங்களை இப்போ அவங்க ஒரு வாசங்கள்ல ஒரு சைலண்ட்னு ஒருத்தன் போட்டு கையில பச்சை கொடுத்திருந்தாலும், இல்ல ஒரு லவ்னு போட்டு டிஷன் போட்டு ஹார்ட் போட்டு ஐ லவ் யூன்னு போட்டு என்னமோ ஒரு ஹார்ட் படம் டிஷனா கையில பச்சை குத்திருக்காங்க. அத்தனைக்கும் உயிராட்டல் இருக்கு. நம்ம கையில பேர் குத்துனதுக்கு மட்டும் சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாது. தமிழ் மொழியில ஏகப்பட்ட பேரு அவங்கவுங்க டிஷில்லா பேரை குத்திருக்காங்க. அதுல என்னென்ன கணக்கில் அடங்கா பேரெல்லாம் குத்திருக்காங்க. தமிழுக்கும் வேல்யூ இருக்கு. அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ தமிழ்ல பல பேர் இருக்கனால உதாரணத்துக்கு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது சிலவங்க ஓம் சக்தின்னு படிப்பாங்க. இதே மாதிரி தெய்வத்தின் பேர் எழுதியிருந்தாலும் அதுக்குரிய வேல்யூ படி இதை ஏபிசிடி 26 எழுத்தா கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணிட்டு அதை செக் பண்ணி பார்த்தா எனக்கு அதான் நடக்கும்பாங்க. இதை செக் பண்ணி பார்த்து பல அனுபவத்துலதான் பேசிக்கிட்டு இருக்கோம். 100%க்கு 200% மார்க் போற அளவுக்கு தெளிவா இருக்கும். இதுல எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு தேவை இருக்காது. நீங்கள் பச்சை குத்திக்கிட்டு உங்க கையெழுத்துக்கு என்ன சித்திரவதையை நீங்க அணிஞ்சுக்கிட்டீங்க, நான் பல பேரை பார்த்து அனுபவத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்குரிய இடங்களை தீர்க்க வழி இருக்கு. நீங்க இதை வச்சுக்கிட்டே இருந்துகிட்டு இது அசால்ட்டா என்னத்தோ சொல்றாங்கன்னு சொல்லி அசால்ட்டா நினைச்சுக்கிட வேண்டாம். இறைவன் அந்த பிராப்தம் இருந்தா உங்களுக்கு அதுக்குரிய மாற்றக்குரிய தருணத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அந்த சந்தர்ப்பம் அமையும் என நம்புகிறேன். இன்சியல் மோதிரமா இருந்தால் சொல்ற விஷயங்கள் எதுவும் தவறுந்தால் நேர்ல கான்டாக்ட் பண்ணுங்க, அதுக்கு தீர்வு இருக்கு. நம்ம இப்போ மறுபடியும் சொல்றதான், இப்போ சொல்ற விஷயம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, உலகளவு மொழியில எந்த மொழி நீங்க பேசிக்கிட்டு இருந்தாலும், எந்த மொழியில நீங்க இன்சியல் போட்டுக்கிட்டாலும், நீங்க அதாவது சிலவங்க சிங்க படம் போட்டு கையில மோதிரம் போட்டிருப்பாங்க, புலி படம் போட்டு மோதிரம் போட்டிருப்பாங்க, குருவி படம் போட்டு மோதிரம் போட்டிருப்பாங்க, தேல் படம் போட்டு கூட மற்ற பல பறவைகளுடைய படத்தெல்லாம் எடுத்து கையில போட்டிருப்பாங்க. அதுக்கும் வேல்யூ இருக்கு. அதுக்கு ரீதியா ஒரு ஆள் மான் போட்டுக்கிட்டாங்க, வீட்டுக்கார சிங்கம் படம் போட்டிருந்தா அந்த மிருகப்பட்சி ரீதியா மான் படத்துக்கும் சிங்கத்துக்கு ஒத்து வருமா, அந்த வேல்யூ எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம ஜென்ரலாவே இது ஒரு 27 நட்சத்திரத்தையும் 108 பாதத்துக்கும் ஒரு மிருகப்பட்சி அடுத்து தொடர்பா சொல்ல போறோம். 27 நட்சத்திரத்திற்கும் 4 பாதம் இருக்கு. 4 × 27 அடிச்சீங்கன்னா 108 பாதத்துக்கும் ஒவ்வொரு மிருகப்பட்சி ஒரு 13 மிருகப்பட்சி ஆண் பெண் பக்கையில கிட்டத்தட்ட 27 மிருகப்பட்சி இருக்கு. அது தொடர்பா உங்க பேருக்கும் கன்வெர்ட் பண்ணி இப்ப சொல்ற மெத்தேடு என்னன்னா, நீங்க 27 நட்சத்திரத்துல படி யாரனாலும் யாரு கூட சேர்த்து வைக்க முடியும். கல்யாண பொருத்தத்துக்கு இந்த பொண்ணுக்கு பையனுக்கு கம்மியா இருக்கு, பொருத்தம் கம்மியா இருக்கு, நீங்க ஆதி காலத்துல எழுத்தை வச்சு அன்னைக்கே போன தடவை உங்களுக்கு சொன்னதுன்னா அந்த காலத்துல பேருனுடைய எழுத்தை வச்சுக்கிட்டு இப்ப உங்களுக்கு எம்னு ஒரு பேர் ஆரம்பிக்கும். எம்னு பேர் இருந்தால் மக நட்சத்திரத்தை குறிக்கும். எழுத்து ஆரம்பிக்க போறோம் கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்துல ஒரு ஆடு பட்சி வருது. மக நட்சத்திரம் எம்னு ஆரம்பிக்கிற ஒரு எலி பட்சி வருது. இந்த மாதிரி எழுத்துக்கு உள்ள விஷயத்துக்கு அந்த காலத்துல நம்ம அர்ச்சனை பண்ணி இதுக்கு பொருத்தம் இருக்கான்னு சொல்லி அதப்படி பழைய பஞ்சாங்கப்படி பார்த்துட்டாங்க. இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா தெளிவா 100% சேர்த்து வைக்கக்கூடிய மெத்தட் இருக்கு. அந்த விஷயத்தை தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இதை பார்த்து ஒரு ஆச்சரியம், அந்த மாதிரிதான் நான் உணர்ந்தேன். முத கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷத்துல அனுபவத்துல 2012 இருந்து பல பேருக்கு பேரை கொடுத்துக்கிட்டே வரோம். அதுக்கு முன்னாடி பல ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 14-13 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கையில பல பேருக்கு கொடுத்து இந்த மிருகப்பட்சி ரீதியா கொடுக்கையில தான் தெளிவா இருக்கு. இது யாரு கூடயும் சேர்த்து வைக்கக்கூடிய மெத்தட் இருக்கு. உங்கள்
கணவன் மனைவி நட்பு கம்மியா இருக்கா, உங்களுடைய யாருனாலும் சேர்த்து வைக்க முடியும். மாமியா மருமக டிவி தொடரே தேவை இருக்காது. மாமியா மருமகளை சேர்த்து வைக்கக்கூடிய மெத்தட் அத்தனையும் இருக்கு. நீங்கள் கல்யாண பொருத்தம் கம்மியா இருக்கு, இதனால 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் முடிச்சுட்டு நிறைய பேர் போய்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்தோட அவங்களோட சேர்த்து வைக்கக்கூடிய வழிய அழகான தேதி 2, 4, 7, 8 கல்யாண நம்பர் வராம 1, 3, 5, 6, 9 வர்ற மாதிரி ஒரு 140 பேர்கிட்ட மருமகளை தேதி கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்காங்க. இதை பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டோம். இந்த கல்யாண தேதி மட்டும் கிடையாது. இப்ப நம்ம அடுத்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கே லட்சுமின்னு இருக்கு ஒரு பொண்ணு. கே லட்சுமிங்கிறதுக்கு பாம்பு பச்சி, கே லட்சுமின்னு போடல ஒரு நாய் பச்சி வரும். இப்ப சரவணன்கிறவரு சரவணகுமார்னு இருக்கும், அது எலிப்பச்சியில இருக்கும். அதே கே சரவணகுமார் போடல அவரு ஒரு பசு இனமா மாறும். இப்ப இவருக்கு இந்த பொண்ணுக்கு சப்த ஒலிப்படி பாம்பு, அவரு சப்த ஒலி சரவணகுமார் அப்படின்னா எலி வருது, சரவணன் கொடுத்தா பூனைன்னு வருது. அவர் கையெழுத்து இது பேர்படி ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவருடைய இன்சியல் படி கே லட்சுமிங்கிறதுக்கு ஒரு நாய் பச்சி வருது. இவர் பேர் சப்த ஒலிப்படி எலி பச்சி வருது, கையெழுத்துப்படி பசு வருது. இப்ப இது ரீதியா செக் பண்ணல அவருடைய கையெழுத்துக்கு ஒரு சூட் ஆகுதான்னு பார்க்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் சில பேர் வந்திருக்கல 2 பேரும் சேர்ந்து வருவாங்க, 2 பேருக்கும் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். சில மனைவி கேட்டுக்கிட்டு இருக்கோம், என் கணவர் என்ன புரிஞ்சிக்கலம்பாங்க, கணவருக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். சில பேர் ஆண் மட்டும் வந்துகிட்டு இருப்பாங்க, மனைவிக்கு ஏற்ற மாதிரி அவர் பேரை திருத்தி கொண்டு இருக்கும். இப்ப மனைவி மட்டும் வந்திருக்குன்னா அந்த பொண்ணுக்கு நாய் பச்சியில இருக்கல வீட்டுக்காருக்கு ஏற்ற மாதிரி பசுவா மாத்தி விட்டுருக்கோம். பசுவுக்கு காளையை சேர்த்து விட்டுறது. இதே இது ஒரு கணவர் வந்திருக்காரு, வீட்டுக்காருக்கு ஏற்ற மாதிரி நாய் பச்சிக்கு ஏற்ற மாதிரி அவர் கையெழுத்தை மாத்தி விட்டுருக்கோம். ஆனா பல பேரை திருத்தி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி விட்டுருக்கோம். அடுத்து வர்ற விஷயங்கள் அனைத்தும் இந்த மிருகப்பச்சி ரீதியா தான் வரும். அனைவரையும் சேர்த்து வைக்கக்கூடிய மெத்தட் இருக்கு. இதனால பல குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்கோம். இதனால எனக்கு ஆத்ம திருப்தி அடைஞ்சிருக்கேன். உங்களுக்கும் உங்க ஜாதகத்துல குறைபாடு இருந்தாலும் நம்ம பேர் ஜாதகமா முறையில உங்களுடைய தன்னம்பிக்கை, வாக்கு, தைரியம், சுகஸ்தானம், பூர்வ புண்ணியம், குழந்தை பாக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், அவருடைய புகழ், தொழில், லாபம், அன்றாட தேவைக்கு தேவையான பணம், இதெல்லாம் மட்டும் கிடைச்சது மட்டும் இல்லாம தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆன்மா தேடிக்கிட்டே இருக்கு இந்த பூமியில. இதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். நீங்க என்னதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் ஒரு கையெழுத்து மாத்திரம் என்ன நடக்க போகுது உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறாங்க நீங்க நினைச்சிடக்கூடாது. தாயா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடிக்கிட்டே இருக்காங்க. இல்லைன்னா அந்த மிருகப்பச்சி ஒத்து போலன்னா உங்க பொண்ணு இப்ப சொன்னதுதான் கே லட்சுமின்னு இருக்கு. இப்ப சரவணகுமார்ங்கிறவரை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோனையும் கணவரை புரிஞ்சுக்கிறாம என்ன புரிஞ்சுக்கலையே ஏன்னா அது நாய் பச்சியோட உள்ள இனத்தோட போய் சேர்ந்து வெளியே அதுக்குரிய ஃப்ரெண்டா தேடிக்கிட்டு இருக்கும். இவரு கையெழுத்துப்படி பசுவும் சொத்த ஒளிப்படி எலி இனம் வருதுனால அவருடைய ஃப்ரெண்டை பூரா செக் பண்ணி பார்த்தா அந்த கூட்டத்தோட போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை நம்ம என்ன செய்யணும், கணவன் மனைவிக்கு ஏற்ற மாதிரியுமே அதிகமா வாழ்ல சேர்க்கையில தான் ஒரு வாழ்க்கை துணையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மிருகப்பச்சிக்கு ஏற்ற மாதிரியே இவங்களை அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இனத்தோட சேர்த்து விட்டுட்டாலே அவங்க வாழ்ற வரைக்கும் தன்னை புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் இருக்கு, தன்னுடைய கோரிக்கைகளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனநிறைவோட வாழ்றாங்க. இது தப்பா இருந்துட்டால் கல்யாண தேதி மைனஸ் இருக்கிற மாதிரி அவங்க கல்யாண பொருத்தமே கரெக்டா இருந்தாலும் இந்த மிருகப்பச்சி கையெழுத்து ரீதியா தப்பா இருந்துகிட்டு இருக்கு. அப்படி தப்பா இருக்கையில தான் தன்னை புரிஞ்சுக்கிட மாட்டேங்காரு வீட்டுக்காரு, தன்னை புரிஞ்சுக்கிட மாட்டேங்க மனைவி அப்படின்னு சொல்லி நிறைய பேரு கடைசி வரை தத்தளிச்சுக்கிட்டே ஒரு மனநிறைவு இல்லாம மன நிம்மதி இல்லாம மன நிம்மதியை இழக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, பேர் மூலமா உங்களுக்கு நியூமராலஜி சரி பண்ணி பிரமிட சரி பண்ணி சரியான கட்டத்தை வலு கொடுத்து அதுக்கு ஒரு மிருகப்பச்சியும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏற்ற மாதிரி உங்களை சரி பண்ணி விட்டுட்டால் நீங்க கடைசி வரைக்கும் நிம்மதியா மட்டும் வாழ்றது மட்டும் கிடையாது, ஒரு சரித்திரம் படைக்கும் ஒரு சாதனையாளராக மாற்ற முடியும். இதைத்தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வாழ்ந்தா போனோம் அப்படின்னு இருக்காது, சாதிக்கிறதுக்கு நீங்க தயாரான ஆளா மாத்திரம். அது போக உங்களுக்கு மன நிம்மதியை தர்றது நீங்கள் யார் கூட சேர போறீங்களோ அவங்க கூட மிங்கில் ஆகிடுவீங்க. அதனால ஒரு மனநிறைவோட தன்னை புரிஞ்சுக்கிற ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிட்டுங்கிற மனநிறைவோட என்றென்றும் இறுதி வரை அது காணப்படும். இறைவன் அந்த பிராப்தம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாங்க புரோகிராம சந்திப்போம். உங்கள் கையில் இந்த இன்சியல் மோதிரம் அல்லது கையில் பச்சை குத்தியவர்களா நீங்கள்? இன்சியல் மோதிரம் மற்றும் பச்சை குத்தியவர்கள் வாழ்வின் நிலை எப்படி? சென்ற வாரம்
கடந்த 3 வாரமாக நம்ம 1லிருந்து 21, 22ல இருந்து ஒரு 42, 43ல இருந்து 63 நம்பர் வரைக்கும், இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக 64ல இருந்து 84. இது எல்லாமே உங்கள் காலண்டருக்கு பின்னாடி இன்ஷியல் போட்டிருக்கோம். அந்த வேலையை பத்தி தான் நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்கிறோம். 64, 64னா யூன்னா 6, டி 4. உங்களுக்கு ஆரம்பத்துல இது புதிய இனிஷியல் வெளியே பூரா உங்க காலண்டருக்கு பின்னாடி இருக்கு. அதைத்தான் இப்ப சொல்லிக்கிட்டு வரோம். யூடி, பிடி, டபிள்யூடி, யூஎம், பிஎம், டபிள்யூஎம், யூடி, யூடி, பிடி, டபிள்யூடி. இது எல்லாமே 64ஆம் நம்பரை குறிக்கும். இதுல பெரும்பாலும் இந்த இனிஷியல்லாம் வர்றது, யூடி எல்லாம் வர்றது கம்மி தான். விஎம் நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் விஎம் கடப்பேர் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி போட்டவங்களுக்கு இன்னொரு விடி, இந்த மாதிரி பேர்ல விடியில கார் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. சிலவங்க அவங்களுடைய கடப்பேர் கூட இந்த மாதிரி இனிஷியல் வச்சுக்கிறாங்க. அதிகமா விஎம் நிறைய இருக்காங்க. 64 நம்ம உங்களுக்கு வரிசையா சொல்லிக்கிட்டே இருந்தோம். 108க்குள்ள நம்ம சொல்ற குணங்கள்லாம் நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்பர் தான் ஆணைத்தரமா அதுல பல விஷயங்கள் இந்த நம்பர் ரீதியாவே நீங்க தெளிவா அதுல போய் பார்த்துக்கலாம். இப்ப சில விஷயங்களை கொடுக்கும். 64ஆம் நம்பரு சரசை தாயின் பரிபூர்ண அணுக்கரை பெற்றது. அதாவது ஆயக்கலை 64. இந்த 64ஆம் நம்பருக்குரிய குணம் ஒரு சுக்கிரன் ஒரு ராகு. ஒரு சுக்கிரன் ஒரு ராகு சேரல ஆயல் கலை 64 கலையில ஒரு கலையை அவங்க கையில பிடிச்சுக்கிட்டா, இந்த இன்சில் போட்டவங்களும் சரி, ஒரு டேட்டா பர்த் நாள் இந்த இன்சில் சம்பந்தப்பட்டா நீங்க 64 கலையில ஒரு கலையை கையில எடுத்துக்கிட்டால் உங்களுடைய குணம் புறம் இது நீங்க எதோ சாதிக்க போறீங்க. இயல்பாவே அதை பத்தி பேசியிருக்கோம். இந்த 64ஆம் நம்பருக்கு அடுத்த பொருளுக்கு ஆசைப்படல, தனக்கு துரோகம் பண்ணா பதிலுக்கு துரோகம் பண்ணாம மூஞ்சிலே முடிக்க ஒதுங்கிடுவார். இதை பத்தி நம்ம தெளிவா விளக்கியிருக்கோம். 4ஆம் நம்பரு பூமியில எல்லாத்தையும் அனுப்பிக்கணும் ஒரு ஏக்கத்துல இருக்கும். அதனுடைய டெக்னிக்கல பூரா சுக்கிரன் 6ஆம் நம்பரு தெரிஞ்சு வச்சிருப்பார். 6 புத்தியை கையாளும், டெக்னிக்கல கையாளும், தந்திரத்தை கையாளும். 4 உழைப்பு கையாளும், உழைப்பதுக்கு கடின உழைப்பு பூரா செய்யும். அப்ப 6 4 சேரல இது வாழணும்னு ஒரு ஏக்கத்திலே பூமியில ராகு வாழுது. அவர் எல்லாத்தையும் ஈஸியா டெக்னிக்கல குறுக்கோடியில பாஞ்சு அடைய வச்சிருவாரு. இருந்தாலும் இது ரெண்டையும் சேர்ந்து இருக்கிறதுனால இது ஒரு சாதனைக்குரிய நம்பரை என்று சொல்ல வேண்டும். இருந்தாலும் இந்த இன்சில் நீங்க கையில எதுவும் போட்டிருந்தால், இவ்வளவு நேரம் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னதுதான், உங்களுக்கு தொடர்பு உள்ள ஆள் மிருகப்பட்சி ரீதியா விஷயங்கள் இருக்கு. இதுக்கு ஒரு புலிப்பட்சி வருது. உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அது மிங்கல் ஆனாதான் உங்களுக்கு மனநிறைவோட வாழணும். அவ்வளவு நேரம் அதான் சொல்லியிருக்கோம். அதனால இந்த இன்சில் சொன்னது நல்ல நம்பரும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வச்சிருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கை துணைக்கு அது கரெக்டா இருந்தா தான் நீங்க ஒரு சாந்தமா மனநிறைவோட வாழ முடியும். சொல்லிட்டாங்கன்னு சொல்லி டக்குன்னு கழட்டி வைக்கிற வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா போன்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இதுக்குரிய விடை அனைத்தும் தெளிவா உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்துதான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டே வரேன். உங்களுடைய கவலைகள் தடைகள் அனைத்தும் இது மூலமா சரி பண்ண முடியும். இது சரி பண்ண பிறகு உங்களுக்கு நடக்க போறப்ப சொன்னேன், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அந்த மிருகப்பட்சி மேய்ச்சானா உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் வரையில நீங்க மனநிறைவோட வாழ்வீங்க. அடுத்து 65 ஒரு சுக்கிரன் புதன் கிரகம். ரெண்டுமே ஒரு புத்தியை கையாளக்கூடியது. ரெண்டுமே ஒரு உடல் உழைப்பு இல்லாத தொழிலை தேடிக்கிட்டே இருக்கும். 6ஆம் நம்பரு 10 வீட வாடகை விட்டு அதோட குழப்பம் நடத்தணும், உடல் உழைப்பு இல்லாம ஒரு வட்டி கொடுத்து வாங்குற வேலையை தான் 6ஆம் நம்பர் தேடிக்கிட்டே இருக்கும். புதன் டெக்னிக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கும், மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை இப்படி செய்யலாம், அதை இப்படி செய்யலாம், இங்க வாங்கின ரூபாய்க்கு அப்படி போனோம். அதாவது என்ன செய்யணும்னா ஆராய்ச்சி மைண்ட்ல இருக்கும், பிளானிங் வேலை அதிகமா இருக்கும். அவர் பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி உடம்பு தான் ஒத்துழைக்காது. அந்த அளவுக்கு புத்திசாலி, அதி புத்திசாலி புதன் கிரகம். இவரு உழைக்காது, அவர் உட்கார்ந்த இடத்துல கல்லா நிறைய நடப்பாரு. இவரு புத்திய கையாண்டு அது மூலமா அவர் நடப்பாரு. உடல் உழைச்சி மேல் வலிச்சு வேலை செய்யக்கூடிய நம்பர் கிடையாது. அந்த நம்பர் ஆச்சார சாஸ்திரத்தை மதிக்கும். இரண்டும் சேர்ந்து சந்திரக்கரகம் வர்றதுனால ஆழம் தெரியாம ஒரு விஷயத்துல இறங்கி தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும். நம்பக்கூடிய ஆளை நம்பாது. ஒரு விஷயத்த சொன்னா நம்பணும்னா அந்த நம்பர் நம்பாம இருக்கும். இவர் ஒரு சந்தேக பேர்வழியா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி குற்றம் குறை உள்ள தொழிலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். சில நேரம் நண்பர்கள் அவருக்கு விரோதியாக மாறிவிடுவார்கள். நம்பக்கூடிய விஷயத்த நம்புறதுக்கு இந்த நம்பருக்கு கையாளுறதுக்கு இந்த நம்பர் இன்சில் போட்டிருந்தால், மனைவி போட்டிருந்தால் கணவனை நம்பாது, கணவர் போட்டிருந்தால் மனைவியை நம்பாது. ஆகையால இதுக்கும் ஒரு மிருகப்பட்சி தொடர்பு கொண்டு அடுத்து வர்ற விஷயங்கள்ல
நீங்க அது சம்பந்தமா தெள்ள தெளிவா பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு மான் பச்சி வருது, உங்க வீட்டுக்காருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்க அடுத்து பார்த்துக்கணும். ஆகையால சொன்ன விஷயங்கள்ல இப்ப சொன்னது யுஇ பிஇ டபிள்யூஇ யுஹெச் பிஹெச் டபிள்யூஎன் யுஎன் பிஎன் டபிள்யூஎக்ஸ் இது அனைத்தும் இந்த 65ஆம் நம்பருக்கு சம்பந்தப்படுது. இந்த இன்சில் உங்கள் கையில் இருந்தால் இப்போ சொன்ன குணங்கள் புறம் பொருந்தும். அடுத்து 66. 66க்கு 2 சுக்கிரன் சேருது. இவ்வளவு நேரம் உங்களுக்கு 6ஆம் நம்பரை தான் சொன்னோம். 33ஆம் நம்பருக்கு ஒரு விசேஷம் சொன்னோம். பத்திராளியாளர்களால் அனைத்து நன்மையா நடக்கும் சொன்ன மாதிரி 2 சுக்கிரன் சேரல. லட்சுமி தாயின் பரிபூர்ண அனுக்கிரகம் பெற்ற நம்பர் இந்த நம்பர். 2 சுக்கிரன் சேரதுனால உச்சம் ஒரு 3ஆம் நம்பர் சம்பந்தப்படுறதுனால 2 சுக்கிரன் சேர்ந்து ஒரு சுயநலத்துல ஓடிக்கொண்டே இருந்தாலும் அதனுடைய உச்சம் குரு சம்பந்தப்படுது. கூட்டு நம்பர் 12 வர்றதுனால இவர் வழிய போய் பிறருக்கு உதவி பண்ணி ஓத்தரத்தை வாங்கிட்டே இருப்பார். புண்ணிய செயல் செய்யக்கூடியவர், புதுமையை நோக்கி நகலாம அரைச்சமாவே அரைப்பார். 3ஆம் நம்பர் சொல்லியிருக்கோம். அவருடைய முன்னெச்சரிக்கை அதிகமா இருக்கும். முன் லைஃப்ல பல தொண்டுகள் செய்து பின் வாழ்க்கையில புண்ணிய கணக்கு அதிகரிக்கிறதுனால் பின் வாழ்க்கை அவருக்கு மனநிறைவை தரும், புகழை தரும். ஆகையால இந்த நம்பரு UUVVWW UVVWWUWV இந்த இன்சில் உங்கள் கையில் இருந்தால், பெரும்பாலும் இந்த இன்சில் வர்றது கம்மி தான். இப்படி இப்ப பெரும்பாலும் டபுள் பி போடுவாங்க. அப்பா பேரு வெங்கடேஷ், என் பேரு விக்னேஷ், இந்த மாதிரி போடையில அந்த விவின்னு போட்டுக்கிடுவாங்க. விவின்னு கடலை மிட்டாயும் போடுவாங்க. விவின்னு ஒரு கடை பேரை விவி ஸ்டோர் ஏதாவது போட்டிருப்பாங்க. இல்லாட்டா விவி கார்னு போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி போட்டிருக்கையில இந்த குணங்கள் இப்ப சொன்ன குணம் பூரம் பொருந்தும். அடுத்து 67. UO VO WO UZ VZ WZ இந்த இன்சில் அனைத்தும், இந்த இன்சில் பெரும்பாலும் வர்றது கம்மி தான். உங்க அப்பா பேரு விஜயகுமார், பெண் பேரா இருந்து ஓவியா அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு இந்த VOன்னு போட்டிருக்கலாம். உங்க அப்பா பேரு உதயகுமார், உங்க பேரு ஓவியா, அதே ஓவியான்னு இருந்தா இந்த UOன்னு போட்டுக்கலாம். இந்த எழுத்து சம்பந்தப்படுறது கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் நம்ம இந்த தொடர்பு சொல்லாததுனால இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். 67ஆம் நம்பரு 6 பூமியில எல்லாத்தையும் அணைக்குங்கிறத சொல்லியிருந்தோம். 7 பூமியில பட்டட்ட நிலையில இருக்கிறதுக்கு இந்த 7ஆம் நம்பர் அதிகமா இருக்கும். பூமியில வாழ பிடிக்காம இருக்கிறது அதிகமா 7ஆம் நம்பர் சம்பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு போதுங்கிற மனநிறைவு 7ஆம் நம்பருக்கு கிடைக்காது. ஆகையால இந்த 7ஆம் நம்பர்ல உள்ளவங்க பெரும்பாலும் பூமியில 7ஆம் நம்பருக்கு எவ்வளவுதான் அவங்கள இருந்தாலும் நிறைகுடம் ஆக்க முடியாது. அவங்களுக்கு கடவுள்கிட்ட எனக்கு நிறைகுடம் தாங்கன்னு சொல்லி அவர் ப்ரேயர் பண்ணிக்கணும். இந்த 6 7 சேர்றதுனால ஒரு கூட்டு நம்பரு ஒரு 4 தான் சம்பந்தப்படுது. உங்களுக்கு இவ்வளவு நாள தொடர்பு நம்பரும் 4 தான் உங்களுக்கு பூமியில நிறைய பாதிக்கப்படுறாங்க சொல்லியிருக்கோம். இவர் நாகதோஷங்கிறது 4 7 தான். 4 சம்பந்தப்படுறதுனால இவர் சுற்றி போட்ட கிரைண்டர்மா இருப்பாரு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். பிடிவாதக்காரர், சாஸ்திரத்தை மதிக்கக்கூடியவர், அல்சர் ப்ராப்ளம், அஜீர்ண கோளாறு, ஒவ்வொரு பிரச்சனைன்னா உடனே பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருப்பாரு. நாளைய பிரச்சனை தான் கண்ணுக்கு தெரியும், இன்றைய இயல்பு வாழ்க்கையில வாழாது. இதை பத்தி உங்களுக்கு கண்டினியூவா நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருந்து நம்மளுக்கு இந்த 4ஆம் நம்பர் தொடர்பாகவே அதிகமா சொல்லியிருக்கோம். ஏன்னா ஆச்சாரம் சாஸ்திரத்தை மதிக்கிறது அந்த நம்பர் தான். இவங்களுக்கு கையெழுத்தை மாற்றி கொண்டால் ஒரு சுயமாக செயல்பட முடியும். இந்த 67ஆம் நம்பருக்கு இந்த இன்சில் சம்பந்தமாக UO VO WO UZ VZ WZ இது போறம் இந்த 67ஆம் நம்பர் சம்பந்தப்படுகிறது. அடுத்து 68. சுக்கிரன் சனி பகவான் இரண்டும் சம்பந்தப்படுகிறது. UF BF WF UP BP WP இது இந்த இன்சில் நீங்க கையில பச்சை குத்தி இருந்தால் இந்த நம்பர் இதுக்கு சொன்ன மாதிரி இதுக்கும் கம்மி தான். இந்த நம்பரு சுக்கிரன் சனி பகவான் சேர்றதுனால இதுக்குரிய வெளிவுல ஜாலியான டைப்பு, ஒரு நக்கல் கேலி கிண்டல் விட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பார். வாழ்க்கையை ஒரு சீரியஸா பார்க்க மாட்டார், ஜாலியா வாழ்வார். பிரச்சனையா பார்க்க மாட்டார், டேக்கடிஷியா எடுத்துக்கிடுவார். இருக்கிற இடத்துல போறோம் ஒரு கலகலப்பாகிட்டு போவார். உங்களுக்கு 5ஆம் நம்பர் பத்தி தெளிவா விளக்கி இருக்கோம். சுக்கிரன் ஒரு சிக்கனவாதி, 8ஆம் நம்பர் ஒரு சிக்கனவாதி. இவை இரண்டும் சேர்ந்து புதன் கிரகம் வர்றதுனால
இவர் ஒரு தாழ்வு மனப்பான்மை மட்டும் காணப்படும். ஒரு புத்தியை கையாளக்கூடியவர். யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பக்கூடிய தருணம் இந்த நம்பருக்கு காணப்படுகிறது. இந்த நம்பருக்காரங்க பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. ஒரு ஜாலியான டைப்பாக வாழ்க்கைய ஈஸியா டைக்கடிசியா வாழக்கூடிய தருணத்துல கொண்டு போகும். அடுத்து 69 6 சுக்கிரன் 9 செவ்வாய் கிரகம். இந்த எழுத்துல பெரும்பாலும் பேர் வராது. இந்த இன்ஷியலுக்கு ஜாஸ்தி வராது. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னோம், செவ்வாய் கிரகத்துக்கு ஏபிசிடி 26 இடத்துல சனி கிரகம் வரைக்கும் தான் நம்பரு. நியூமராலஜி நம்பர்ல மட்டும்தான் அந்த 1ல இருந்து 9 நவகிரகங்கள் அந்த 9 நம்பர் மட்டும்தான் நம்பர்ல தான் அந்த செவ்வாய் கிரகம் சம்பந்தப்படுகிறது. ஆகையால U9 V9 W9 இந்த நம்பர்ல உங்களுடைய டோர் நம்பர் இருந்தால் இந்த குணங்கள் அப்படியே பொருந்தும். இந்த நம்பருக்கு தன் தகுதிக்கு மீறிய ஃப்ரெண்டை கையில் வச்சிருப்பாங்க. U9 V9 W9 இந்த நம்பர் சொல்றது உங்களுக்கு ஜாஸ்தி இருக்காது. உங்களுடைய ஐடி கார்டுலயோ உங்க டோர் நம்பரையோ இது சம்பந்தப்பட்டால் இப்ப சொல்ற குணம் புறம் பொருந்தும். 69 நம்பரு சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஒரு நன்மை. சுக்கிரன் சனி சேர்க்கை ஒரு நன்மை மாதிரி. சுக்கிரனுக்கு சனி ரொம்ப ஃப்ரெண்டு. அதே மாதிரி சுக்கிர கிரகம் எல்லாத்தையும் ஒரு தந்திரத்தை கையாண்டு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கோம், தன்னுடைய தகுதியை அடையிறதுக்கு எந்த குறுக்குலினாலும் இறங்கிடும். ஒரு திருட்டுத்தனம் அவர்கிட்ட இருக்கும். ஒரு ஓசியை வாங்கக்கூடிய நிலைமையில அதிகமா சுக்கிரன் செயல்பட்டு கொண்டே இருப்பார். இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் நட்பு ஒழுங்கா பழகுவார். உங்களுக்கு அந்த தொடர்லாம் பழைய தொடர்லாம் சொல்லியிருப்போம். சுக்கிரன் சனி பகவான்கிட்ட ஒழுங்கா நடந்துக்குவார். 8ஆம் நம்பர்கிட்ட ஒழுங்கா நடந்துக்குவார். அதே போல் சுக்கிரன் செவ்வாய் கிட்டையும் ஒழுங்கா நடந்துக்குவார். இவரு ஒழுக்கத்தை விரும்புவார். இவருடைய செயல் அனைத்தும் சுக்கிரனுக்கு தேவை இருக்கும். ஆகையால இவங்களுடைய நட்பும் நன்மையாக செயல்படுவார்கள். சுக்கிர கிரகம் செவ்வாய் சேரல இவரு புத்தியை கையாண்டுகிட்டு இருக்கார். அவர் உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஒழுக்கத்தை கையாண்டுகிட்டு இருக்கார். இவருடைய ஒழுக்க ரீதி ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு ஒரு நட்பு இயல்பாவே. சுக்கிரனுக்கு செவ்வாய் நெருப்பு கிரகம். இவரும் பிரபஞ்சத்துல கிழக்கு நோக்கி இருக்கிறார். இவரும் ஒரு நெருப்பு சக்தி. நம்மளுடைய விரல் சுக்கிரன் விரல், இந்த கட்டை விரல் சுக்கிர கிரகம் புறம் இயல்பாவே ஒரு நெருப்பு சக்தி பெற்ற மாதிரி இருக்கும். இது நெருப்போட இருக்கிறதுனால ரெண்டு இறைக்கையில ஒரு நட்பு இயல்பாவே அமைந்து விடுகிறது. இவர்கள் சேர்க்கை இந்த இன்சில் U9 V9 W9 இந்த நம்பர் இன்சில் உங்களுக்கு ஐடி கார்டு இருந்தால் இந்த சொந்த குணங்கள் புறம் பொருந்தும். அடுத்து 70 இது 70 நம்பர் வீடு இருந்தால் உங்களுக்கு அப்படியே பொருந்தும். இதுக்கு புறம் பெரும்பாலும் உங்களுக்கு 0க்கு வேல்யூ இல்லைங்கிற மாதிரி இதுல நம்ம பெரும்பாலும் இதுல எடுத்துக்கிடாது, தேவையில்லை. உங்களுடைய 70ஆம் நம்பர் உங்க டோர் நம்பருக்கு மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல உங்களுடைய போன் நம்பர் எழுத்து 70ல ஆரம்பிச்சாலும் இப்ப சொல்ற குணம்பரம் பொருந்தும். இப்ப சொன்ன குணங்கள் அனைத்தும் இந்த 64ல போன் நம்பர் அமைச்சாலும் சரி, இந்த 2 உங்களுக்கு 2 டிஜிட் நம்பர் போன் நம்பர்ல 2 எழுத்து ஆரம்பிக்கும். இல்ல இடையில 2 எழுத்து கிடக்கும். இப்ப 99421 ஏதோ ஒரு நம்பர் சொல்ற மாதிரி இப்ப சொல்ற நம்பர்ல உங்களுக்கு டிஜிட்லயே இந்த நம்பர் வந்துட்டால் இப்ப சொல்ற குணம்பரம் பொருந்தும். இல்ல நடுவுல அந்த நம்பர் உங்களுக்கு சம்பந்தப்படும். நீங்க போன் நம்பருக்கும் அந்த இடையில இந்த இப்ப சொல்ற நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் சம்பந்தப்பட்டால் உங்களுடைய குணம் 2 நம்பருக்கும் உங்களுக்கு குணம் சொன்ன மாதிரி இப்ப சொல்ற குணம் அதுவும் சம்பந்தப்படும். அதுக்கும் நீங்க எடுத்து செக் பண்ணிக்கலாம். 70 இந்த நம்பரு ஒரு ஆன்மீகம் அதிகமா இருக்கும். இந்த வீட்டுக்கு போனால் இந்த டோர் நம்பர்ல ஒரு ஆள் இருந்தாங்கன்னா ஆன்மீகம் தாறுமாற ஏறும், முயற்சி வீரம் வீண் போகும், நாத்திகம் பேசுவாங்க. வெளியே போய் பார்த்தா நாத்திகமா பேசுற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவங்கள மாதிரி சாமி ஒரு ஆளு கிடையாது. காரியத்தை அதிகமா பார்க்கறது. 10 தடவைல 2 தான் வெற்றியை பார்க்க முடியும், 8 தோல்வியை பார்க்காங்க. நல்ல நம்பர்லாம் 1 5 6 9 போறோம். 10ல 8 வெற்றி கிடைக்கும், 2 தான் தோல்வியை பார்க்க முடியும். ஆனா இந்த நம்பருக்கு ஒரு மனநிறைவு இல்லாம ஒரு மனக்குறையோட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. தடைகள் அவ்வளவு தூரம் இருக்கும், முயற்சி பூரா வீண் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு மெத்தனா இருக்கும். டயத்துக்கு ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. இதை பூரா நம்ம 108க்குள்ள பேசியிருக்கோம். அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். இப்ப சொன்ன நம்பரு உங்க போன் நம்பர் அந்த 70 சம்பந்தப்பட்டால் நீங்க அதை கையா எடுத்துக்கலாம். நடுவுல சம்பந்தப்பட்டாலும் எடுத்துக்கலாம். உங்களுடைய வீட்டு நம்பரா இருந்தாலும் அதை நீங்க அதனுடைய குணம் பொருந்தும், அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். 71 7ஆம் நம்பர் கேது, 1ஆம் நம்பர் சூரியன். இந்த 2ம் சம்பந்தப்படுறதுனால OA
ZA, OI, ZI, OJ, ZJ, OQ, ZQ, ZY இந்த எழுத்து அனைத்தும் 71. இந்த இன்சில் பெரும்பாலும் போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுக்குரிய விஷயங்கள் என்னவென்றால், இரண்டும் சேர்ந்து ஒரு சனிக்கிரகமே சம்பந்தப்படுகிறது. உங்களுக்கு சொல்லியிருந்தோம், 17ஆம் நம்பருக்குரிய குணம் அப்படியே மாத்திக்கிறதா என்ன சம்பந்தப்படுதோ அதே தான். 71க்கும் ஒரு மான் என வருது. இந்த இன்சில் பெரும்பாலும் கையில போட்டிருந்தால் 71 ஒரு கேதுவும் சூரியன் சேர்கிறது. 7 ஒரு ஆன்மீகம், இவருடைய வேகம். 1 சூரியன். சூரியன் கட்டளையிட்டுக்கிட்டே இருப்பார். அந்த கட்டளைக்கு கேது அவருடைய கட்டளையை வெறுத்து கொண்டு இருப்பார். இருந்தாலும் அந்த நம்பருடைய சேர்க்கை என்ன செய்கிறது என்றால், தோல்வியை கண்டு வெறுப்பாங்க. தோல்வியை கண்டு வெறுத்து அதை சாதனையாக்கணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற எண்ணம் ஒரு மேலோங்கி இருக்கும். அந்த நம்பர் இன்சில் போட்டிருந்தால் அவங்களுடைய செயல்பாடு அனைத்தும் ஒரு 40 வயசுக்கு பிறகுதான் மேன்மை காணப்படும். தெளிவா விளக்கியிருக்கோம். இந்த நம்பர் ஒரு சாதனை அனைத்தும் பிற்பாதையிலே அமையும். தப்பித்தவறி இந்த இன்சில் போட்டிருந்தால் உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து 72 7-2 இது உங்களுக்கு நியூமராலஜில உங்களுக்கு 27க்கு சொன்ன மாதிரி சந்திரன் கேது. இங்க கேது சந்திரன் சம்பந்தப்படுகிறது. 72ஆம் நம்பருக்கு ஒரு வணங்காமுடி, தன்னை தேடி பிறகு வரணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு கொண்டு இருப்பார். அந்த நம்பர் பூரா பார்த்தீங்கன்னா OP, ZP, OK, ZK, OR, ZR இந்த இன்சில் உங்க கையில ஏதாவது சம்பந்தப்பட்டால், இங்குள்ள உங்களுடைய கடன் நம்பரு இந்த இன்சில் சம்பந்தப்படுறது கம்மி தான். சப்போஸ் நீங்க போட்டிருந்தால், அது சம்பந்தப்பட்டிருந்தால் அதை எடுத்துக்கணும். இல்ல உங்களுடைய போன் நம்பர் 72, இல்ல உங்களுடைய போன் நம்பர்ல இடையில அந்த 72 சம்பந்தப்பட்டால், இல்ல கடைசியில சம்பந்தப்பட்டாலும் சரி, முடிவுல சம்பந்தப்பட்டாலும் சரி, நடுவுல சம்பந்தப்பட்டாலும் சரி, இந்த 72ஆம் நம்பருக்கு நீங்க என்ன போன் யார்கிட்ட பேசலையும் என் போன் நம்பர் எழுதிக்கோ 9999 ஏதோ ஒரு நம்ம சொல்ல 72 82 84 அப்படின்னு வரிசை 2 நம்பரா சொல்லல. இந்த 72ன்னு சொல்லி நீங்க வாய் திறந்து அந்த நம்பர் சொன்னீங்கன்னா, இதுவும் நீங்க நம்ம சொல்ற படத்துல எடுத்துக்கணும். இவர் ஒரு கோபக்காரர். இந்த இன்சியல் நீங்க போடாட்டாலும் உங்க போன் நம்பரோ உங்களுடைய வீட்டு நம்பர் 72 இருந்தாலோ இப்ப சொல்ற பணத்துக்கும் நீங்க எடுத்துக்கலாம். 72ஆம் நம்பருக்கு ஒரு கோபக்காரர், நேர்மையா இருக்கு நினைப்பார், யார்கிட்டையும் சாரி கேட்க மாட்டார், சுயமாகவே தன்னுடைய முயற்சியால் புகழை தேடிக்கொள்வார். பல பேர் தன்னை தேடி வரணும், பிறர் போய் அவர் கீழ் படிய மாட்டார். தன்னிடம் எல்லாரும் வரணும், நான் போய் யார்ட்டையும் கீழே போய் அடிமட்டமா வேலை பார்க்க மாட்டேன். அடிமை தொழில் அவருக்கு பிடிக்காது, சொந்த தொழில் தான் பார்ப்பார். கூட்டு தொழில் பார்த்தாலும் இவர் சொல்ற கேட்கிற மாதிரி உள்ள ஆளத்தான் வச்சுக்கிறார். அப்படி ஒரு ஆளத்தான் தன் கைக்குள்ள வச்சுக்கிறார். தன் பேச்சை மதிக்கிறாள, தன் பேச்சுக்கு கட்டுப்புறாள வச்சுக்கிறார். இவர் ஒரு கோபக்காரர், நேர்மையா இருப்பார், ஒழுக்கமா இருப்பார், தன்னுடைய கட்டளைக்கு பிறர் அடிபணியணும் அப்படிங்கிற ஆளத்தான் கையில வச்சிருப்பார். 73 7 பிறருக்கு சேவை செய்யும், 3 பிறருக்கு தொண்டு செய்யும். இரண்டும் சேர்ந்து ஒரு சாதனைக்குரிய நம்பர் வருகிறது. இந்த இன்சில் OC, ZC, OG, ZG, OL, ZL, OS, ZS இந்த இன்சில் உங்கள் கையில் இருந்தால் இப்ப சொல்ற படம் பூரா பொருந்தும். இந்த இன்சில் மட்டும் இல்லாம உங்களுடைய போன் நம்பர்லயும் நடுவுல கிடந்தாலும் சரி, ஆரம்பத்துல வந்தாலும் சரி, முடிவுல இந்த நம்பர் வந்தாலும் நீங்க அதுக்கும் இதுக்கு எடுத்துக்கணும். இப்ப சொல்ற படம் பூரா இந்த இன்சில் போட்டது மட்டும் கிடையாது, உங்க போன் நம்பர் அந்த நடுவுல வந்தாலும் அதுக்கு நீங்க எடுத்துக்கலாம். ஆரம்பத்துல அந்த நம்பர் சம்பந்தப்பட்டாலும் நீங்க எடுத்துக்கலாம். இவரு துஷ்டனை கண்டா தூர ஒதுங்கிறது சொல்லியிருக்கோம். 1ஆம் நம்பர் தன்னை தேடி 9ஆம் நம்பர் வர வச்ச மாதிரி இவரும் ஒரு கட்டளையிடக்கூடிய நம்பர், எதையும் உருவாக்கக்கூடிய நம்பர். இவர் எவ்வளவு வேலை பார்த்தாலும் ஒரு டயர்லே இருக்காது. அதாவது எலும்பு கிரகம் சம்மந்தப்படுறதுனால எவ்வளவு வேலை பார்த்தாலும் அவர்கிட்ட டயரை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சாதனைக்குரிய நம்பர். இவருடைய நம்பருக்கு இந்த இன்சில் நீங்க கையில பச்சை குத்தி இருந்தால், இந்த இன்சில் வர்றதெல்லாம் உங்களுக்கு பெரும்பாலும் கம்மி தான். நீங்க போன் நம்பரா இருந்தாலும் அதுக்கு எடுத்துக்கலாம்.
நம்ம சொல்ற வந்தது பூரம் இந்த இன்சியல் சம்பந்தமா சொல்லிக்கிட்டே வரோம். ஆகையால ஓவியா, உங்க பேரு சங்கர், அப்ப அந்த இன்சியலை போட்டுக்கிறாங்க. அப்படி போட்டுட்டால் இப்ப சொல்ற பணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்படி அந்த மாதிரி விஷயத்தை தான் இதுல போட்டிருக்கோம். மனைவி பேரு ஓவியா, என் பேரு சந்திரன், அப்ப இந்த சி போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டால் சம்பந்தப்படுறதுக்கு நீங்க எடுத்துக்கலாம். போன் நம்பருக்கு அந்த ஆரம்பிக்கிற நம்பரா இருந்தால் நீங்க அதுக்கு நடுவில் வந்தாலும் முதல்ல வந்தாலும் கடைசியில வந்தாலும் அதுக்குரிய விஷயங்கள் நீங்க இந்த சொன்ன குணங்கள் பூரம் பொருந்தும். பிரச்சனைக்கு போக மாட்டார். துஷ்டன கண்டத்தூர் ஒதுங்கும் சொன்ன மாதிரி இவரும் எவருக்கும் ஒரு அடிபணிய மாட்டார். வளவளம் பேச்சு இருக்கத்தான் செய்யும் இந்த நம்பருக்கு. ஏன்னா இது ஒரு நாய் பேச்சு வருது. ஆகையால இது ஒரு சாதனைக்குரிய நம்பர் என்று சொல்ல வேண்டும். 74 OTZT OM ZM OTZT. இப்ப சொல்றது அனைத்தும் 74ஆம் நம்பர் சம்பந்தப்படுகிறது. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். உங்களுக்கு போன் நம்பர் இப்ப 74ன்னு ஆரம்பிச்சா உங்களுக்கு இப்ப சொல்ற நம்பரும் பொருந்தும். இப்ப சொல்ற விஷயங்கள்ல பெரும்பாலும் OTZT OM ZM OTZT இந்த இன்சில் பெரும்பாலும் எல்லாரும் போடுறது பெரும்பாலும் கம்மி தான். இதுல நான் ஒரு சொல்ற விஷயம் ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு. அந்த அதிசயமான விஷயம் என்னன்னா, நீங்க கேட்டீங்கன்னா இது ஆச்சரியமான ஒன்றா இருக்கும். இது OM, எல்லாரும் தமிழ்ல ஓம் டாலர் போட்டிருக்கீங்க. இப்ப நம்ம உலக மொழிக்கு போறோம் பொருந்தும் சொல்லியிருந்தோம். உலக மொழிக்கு பொருந்தும் சொல்லி சீனாக்காரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல இந்தியால ஒரு 16 மொழி இருக்கு, அவங்களுக்கும் பொருந்தும் சொன்ன மாதிரி நம்ம தமிழ்ல உங்களுக்கு எப்படி இப்படி சொன்னாங்கிறத ஒரு சப்தவழிக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி நீங்க நிறைய பேர் இப்ப கோயிலுக்கும் ஓம் போட்டிருப்பாங்க. இப்ப சொல்ற பணம்புறம் ஓம் சொல்ல ஓ கைசியம் சொல்லி பெரும்பாலும் வரும். ஆனா சாதாரணமா நீங்க யார் எடுத்தாலும் OM தான் சம்மந்தப்படும். OM இது ரிஸ்கான ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க தமிழ்நாட்டுல ஓம் முருகா அப்படின்னு போட்டுக்கலாம். நீங்க டாலர் ஓம் கிருஷ்ணா போட்டுக்கலாம், ஓம் அம்மன் போட்டுக்கலாம், ஓம் சிவசிவா, ஓம் விநாயகா, ஓம் ஐயப்பா. இந்த மாதிரி அந்த இன்சில் OMோட சேர்த்து வேற அடிஷனலா முழு பேரை சேர்த்து போட்டுக்கலாம். ஆனா நீங்க வெறுமனேன்னு ஓம் மட்டும் தமிழ்ல ஓம் போட்டிருந்தீங்கன்னா இந்த OM இப்ப சொல்ற கோணம் தூரம் பொருந்தும். இப்ப இது சொல்ற கோணம் போற ஏன் பொருந்துங்கிற மட்டும் நீங்க எடுத்துக்க விஷயங்களுக்கு கவனிங்க. கால சர்பதோஷம் சொல்லி நாகதோஷம் சொல்லி தான் நம்ம எல்லாரும் பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பூமியில நிறைய பேர் நீ போன ஜென்மத்தை பாம்பு அடிச்சிருப்ப, அதனாலதான் உனக்கு ஜாதகத்துல உனக்கு நாகதோஷம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க நாகதோஷத்துக்கு வேற பல பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்ப நீங்க கால சர்பதம் இப்ப ஒருத்தனுக்கு இவ்வளவு நேரம் சொன்னதுல 7ஆம் நம்பரை பத்தி சொல்லியிருக்கோம். கையில பட்டா அவனுக்கு முயற்சி கூட மீன் போய்கிட்டு இருக்கு, காரியத்தரம் சொல்லிக்கிட்டே இருக்கான். இதே மாதிரி இங்க 4ஆம் நம்பருக்கு இதே பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. 7ஆம் நம்பர் சம்பந்தப்படுதோ, இது ஆரம்பிக்கிற எழுத்து அனைத்தும் 7 சம்பந்தப்படுகிறது. இந்த 7ஆம் நம்பர் சம்பந்தப்படையில 4ஆம் நம்பர் சம்பந்தப்படையில நாகதோஷம் சந்திக்கிறது. இப்ப 4, 7 ராகு கேது பயிற்சி 18 மாசத்துக்கு ஒருக்க நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப 7, 4 சம்பந்தப்படையில ராகு தோஷத்தை நீங்களே உருவாக்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த இன்சில் OTZT OM ZM OTOZT இந்த இன்சில்ல இது அதிகமா நம்ம OM போட்டிருக்கோம். எல்லாரும் அனைத்து கோயில்லையும் அந்த ஓம் எழுத்த போட்டு வச்சிருக்கோம். இப்ப நம்ம இந்து மதத்துல இருந்து நம்ம குறை சொல்றதுக்காக வரல, என் வாழ்க்கையில அடிபட்டு பல விஷயங்களை சொல்றதுக்காக வந்திருக்கேன். நீங்க ஓம் முருகான் போட்டுக்கலாம், ஓம் சிவசிவான் போட்டுக்கலாம், வெற்றிவேல் முருகான் போட்டு கோயிலுக்கு போட்டுக்கிறோம். அதெல்லாம் கோயிலுக்கு ரொம்ப உகந்தது. கோயிலுக்கே வெறுமனேன்னு ஓம் போட்டிருந்தாலும் இது சம்பந்தப்படும். கோயிலுடைய வளர்ச்சிக்காக நானும் ஏங்கி கொண்டுதான் இருக்கேன். இந்து பட்டு ஓவரா உள்ளவன் இருந்தாலும் பல பேரை அந்த ஓம் சம்பந்தமா உள்ளதுக்கு நம்ம இன்சியல் ரீதியாவே 24 வருஷமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள பூரா செக் பண்ணி பார்த்தா இந்த OMசில் போட்டுக்கிறவங்கள பூரா பார்த்தீங்கன்னா காரியத்துல அதிகமா பார்க்காங்க. நிறைய பேர் ஓம் போட்டு ஒரு சூளத்தை போட்டு பச்சை குத்திட்டு வந்துடுறாங்க.
பல பேரை பார்த்தா அதுல இருந்து மனைவியை நம்ப மாட்டேங்க. ஏன்னா 7 4 கூட்டினீங்கன்னா 11. நான் இவ்வளவு ஆரம்பத்துல இருந்து ஒரு வருஷமா உங்களுக்கு இத ரீதியாக தான் பேசிக்கிட்டு வரேன். 2ஆம் நம்பர்னாலே ஒரு சந்தேக பேர் வழி, யாரையும் நம்ப மாட்டாங்க. இதுக்கு இவ்வளவு நாள் ஒரு உயிரை கொடுத்து நம்ம எனர்ஜியை கொடுத்து இவ்வளவு பேசியும் நல்ல விஷயத்தையும் நம்புற விஷயத்தையும் நம்பாம போயிடுறாங்க. முயற்சி பெறும் தடையாகிக்கிட்டு இருக்கு. இது வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா இது கோயிலுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க கடத்துல தமிழ்நாட்டுல அதிகமா நம்ம ஓம் டாலர் போட்டிருக்கோம். அந்த ஓம் போட்டிருக்கையில என்னென்ன பிரச்சனையை சந்திக்காங்க. பல பேரை பார்த்து அதை கலட்டி வச்சப்ப ஒரு நபர் கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டா 2019 முடிஞ்சு 20 பிறக்க போகுது. அன்னைக்கு நைட்டு நானும் ஒரு பூஜைக்கு கிளம்புக்கிற போறேன். அவர் அந்நேரம் பேர் மாத்த வந்துட்டார். அவங்க அப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடியே பேரை மாத்திட்டு போயிட்டார். அதுக்கு முன்னாடி இவர் நைட்டு என் பிள்ளைக்கு பார்க்கணும்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து அந்நேரம் பார்க்க வந்துட்டாரு. அவருக்கு பார்த்துட்டு போய் நான் பூஜைக்கு கலக்க போறேன், சபரிமலை ஐயப்ப பூஜைக்காக கலக்க போறேன், புத்தாண்டு பூஜைக்காக. இவர் போகல அவனுக்கு அதுக்கப்புறம் பேரை ஒரு 1/2 hourல சொல்லி முடிச்சுட்டு அவருக்கு பேரை மாத்தி கொடுத்து தெள்ள தெளிவா எழுதிட்டான். அதுல இருந்து 2 மாசத்துல அவன் துடிச்சு வேலையை ஒரு செயல்பாடோட வேகத்துல இருக்கையில அந்நேரம் கொரோனா வந்துட்டு பல இடத்துல வேலை இழப்பு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய தொடர்புல இருந்து அவங்க கரெக்டா ஒரு 2 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்தான். அவங்க அப்பா ஒரு வீடு கட்ட ஒரு ஏக்கத்திலே கிடந்துகிட்டு இருந்தாரு. இவன் இந்த வரையில இந்த ஓம் சம்பந்தமா விஷயங்கள் தனக்கு ஒரு விஷயம் நடக்கிற இதனாலே ஒரு தடையாகிட்டு இருக்கு. அவன் சொன்னது பூரா 2 வருஷம் கழிச்சு 2020க்கு பிறகு கொரோனா தாக்க 2 வருஷம் கழிச்சு வந்த அப்புறம் கடைக்கு வந்தாப்புல அவனுக்கு ஒரு விஷயத்துல அவன் கையில மோதிரத்தை போட்டிருந்தான். விவரங்களை பூரம் சொன்ன அப்புறம் அப்படியான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுட்டு அதை கலட்டி வச்சுட்டு அவன் ஒரு 5-6 பேருக்கு கலட்ட வச்சிருக்கான். அது நாளை பின்ன தொடர்புல அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன், நீங்க பார்த்துக்கலாம். இதனால நான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய காரியத்தடையை சந்திச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கான் அந்த பேர். இப்ப சமீபத்துல ஒரு 3 மாசத்துக்குள்ள ஒரு பிப்ரவரி மாசம் தேதியை குறிச்சு கொடுத்தேன். அவங்க வீடு பாலுக்கு அதை கலட்டினா பிறகு ஒரு செயல்புறம் தடை இல்லாம அவன் வீடை கட்டி பால் காய்ச்சிட்டாங்க. நான் பேரு முதல்ல 2 வருஷம் எழுதிட்டேன், அப்பமே சாதிச்சிருக்கக்கூடியது. அந்த இன்சில் ஓம் போட்டிருக்கு, ஓம் மோதமா போட்டிருந்ததுனால இது எவ்வளவு பெரிய இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி கலட்டி வச்ச அப்புறம் அவனுடைய விடைகள் பூரா டக்கு டக்கு டக்குன்னு வேகமா நடந்திருக்கு. அதை பார்த்து அவன் பெருமைப்படைஞ்சு நான் 4 பேருக்கு 5 பேருக்கு கரெக்டா வச்சிருக்கேன், இது இவ்வளவு பெரிய நான் பார்த்த மாதிரி நீங்களும் அதை போட்டு அந்த எண்ணல பார்க்க வேண்டாம், இடைஞ்சல பார்க்க வேண்டாம்னு சொல்லி பல பேரு அந்த மாதிரி அவன் ஒரு 5 பேரை வரைக்கும் கரெக்டா வச்சிருக்காப்புல. எனக்கு அதனால ஒரு சந்தோஷம். ஏன்னா கால சர்பதோஷம்னு சொல்லி நம்ம ஜாதகத்துல பார்த்த மாதிரி இந்த ஓம் போட்டவங்க பல பேரை பார்த்தால் அது போட்டிருக்கிற வரைக்கும் அவன் நம்ப மாட்டாங்க. அது கலட்டி வச்ச அப்புறம் ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 பேர் 40 பேர்கிட்ட கிட்டத்தட்ட அது சம்பந்தமா உள்ளவங்கள களத்துல போட்ட ஃப்ரெண்டு சர்க்கிள்ல நிறைய பேர் மோதிரம் சம்பந்தமா போட்டிருக்கவங்கள பூரா களட்ட வச்சிருக்கேன். அதை சொல்ற வரைக்கும் அவங்க ஏத்துக்கல. நம்ம அந்த புரோகிராமா போட்டு அந்த 108க்குள்ள போய் இந்த இன்சில் நீ வச்சு கேளு, உங்களுக்கு இது சாத்தியமா இருந்தால் நீ கலட்டிக்கோ, இது இல்லைன்னா இதை கலட்டி வச்சுட்டு 1 மாசம் என்ன நடக்குன்னு செக் பண்ணி பாரு, உனக்கு காரியத்தடையெல்லாம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். அதை பார்த்து அதுக்கப்புறம் நிறைய பேர் கலட்டியிருக்காங்க. இப்போ 1 வருஷத்துக்குள்ள இந்த வீடியோ இருக்கிறதுனால நம்ம சொல்றத அக்யூரேட்டா பல விஷயங்கள் 4 மூலைக்குள்ள சொல்லிக்கிட்டு இருந்த இந்த வீடியோ பார்த்துட்டு அதனுடைய சப்ஸ்கிரைப்ல நீங்க பண்ணிக்கோங்க. இந்த 108க்குள்ள இப்போ சொன்ன விஷயங்களே ஓவரா தான் பேசியிருக்கேன், அணு ரீதியா பேசியிருக்கேன். இந்த 74ஆம் நம்பருக்கு நம்ம 108க்குள்ள பேசியிருக்கோம். அந்த விஷயங்களை நீங்க பாருங்க. இது சம்பந்தமா உங்க சர்க்கிள்ல யாராவது இருந்தால் இதை கழட்டி கொண்டா அவங்களுக்கு காரியத்தடை நீங்கும். இதை சொல்றோம், அதை போட்டிருக்கிற வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னதான் 2ஆம் நம்பர்காரங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்புற விஷயத்த நம்ப மாட்டேங்காங்க. நான் தமிழ்நாடு பேரே அந்த 2ஆம் நம்பர் சம்மந்தப்படுறதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு திறமையான ஆள் எந்திரிச்சிருந்தா கூட அவன் நம்புற விஷயத்தையும் தமிழ்நாடு நம்பாது. இது விஷயங்கள்லாம் அடுத்த தொடர்ல நம்ம தெளிவா விளக்க இருக்கிறோம். இப்ப 7 4 சம்பந்தப்பட்டா என்ன பிரச்சனையை சந்திக்காங்க பேசியிருக்கோம். இதுல இந்த இன்சியல்ல பெரும்பாலும் தமிழ்ல நீங்க போட்டிருக்கீங்கன்னா இப்ப உடனே சொன்னது அதே தான். நீங்க எந்த மொழியில இருந்தாலும் அதை இங்கிலீஷா கன்வெர்ட் பண்ணல அதுக்கு என்ன வருது, அப்போ ஓம் தமிழ்ல அணியிருக்கீங்க, இந்த ஓம் எம் தான் போட்டு விளக்கம் கொடுத்துருக்கேன். அடுத்து 75 7ஆம் நம்பர் கேது, 5ஆம் நம்பர் புதன், ஞானகாரகன் ஒரு புத்திகாரகன், இரண்டும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, பிறருக்கு தொண்டு செய்யறாங்க. இவர் பிறருக்கு சேவை பண்ணுவாரு, அவரு சுயநலத்துக்காக சில போய் பேசுவார். 5ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் ஒரு ஜாலியான டைப்பு. கூட்டு நம்பர் ஒரு 3ஆம் நம்பர் வரனால சேவை மனப்பான்மை அதிகமா இருக்கும். 12ஆம் நம்பர் கூட்டு வர்றதுனால முற்பாதையில் கஷ்டப்பட்டு பல தொண்டுகள் செய்து புண்ணிய கணக்கினால்
பிற்பாதியில் அவர் வாழ்க்கை ஒரு இன்பமாக இருக்கும். இருந்தாலும் அவர் புதுமை நோக்கி நகலாம பழமையை விரும்பக்கூடியவர். OE ZE OH ZH ON ZN OX ZX இந்த எண்கள் அனைத்தும் ஒரு 75ஆம் நம்பர் சம்பந்தப்படுகிறது. நீங்கள் ஃபோன் நம்பர் இந்த நம்பர்ல ஆரம்பிச்சாலும் நீங்க எதை எடுத்துக்கணும். இவ்வளவு நேரம் நான் சொன்ன மாதிரி 74ல நீங்க ஃபோன் நம்பர் எடுத்துட்டாலும் உங்களுடைய ஃபோன் நம்பர்ல அந்த 74 நடுவுலையோ இடையிலையோ சம்மந்தப்பட்டாலும் இப்போ சொன்ன குணங்களை பூரா நீங்க எடுத்து பார்த்தா அவருக்கும் அதுக்கு சம்மந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம நம்பர் இல்லாம பூமியில வாழ முடியாது. இதெல்லாம் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி அந்த குறுக்குற உள்ள நம்பரை போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் அதிகமா பாதிக்கப்படுறது இந்த சம்பந்தமா $1 அதிகமா போட்டதுனால பாதிக்கப்பட்டதுனால இதை ஓவரா கொஞ்சம் பேசியிருக்கோம். இப்ப 75 இந்த எண்கள் பூரம் பிற்பாதியில் நன்மை அடைவார்கள். சேவையால் புண்ணிய கணக்கால் பிற்பாதியில் நன்மையாக இருக்கும். இந்த நம்பர் போன் நம்பர்ல உங்களுக்கு ஆரம்பத்திலேயோ முடிவிலையோ நடுவுலையோ வந்தாலும் இதுக்கு நீங்க கணக்கு எடுத்துக்கலாம். 76 OU ZU OV ZV OW ZW இந்த இன்ஷியல் அனைத்தும் 76ஆம் நம்பர் சம்பந்தப்படுகிறது. இந்த இன்ஷியல் நீங்க சொன்ன நம்பரா இல்லாட்டாலும் இந்த இன்ஷியல் போட்டிருந்தீங்கன்னா பெரும்பாலும் கம்மி தான். போட்டிருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு 76ல ஆரம்பிச்சாலோ நடுவில் ஆரம்பிச்சாலோ கடைசியில் ஆரம்பிச்சாலோ அதை கணக்கு எடுத்துக்கோங்க. இந்த நம்பரு பிறருக்கு தொண்டு செய்கிறது. 7ஆம் நம்பரு சேவ மனப்பான்மையோட செஞ்சுக்கிட்டே இருப்பார். சுக்கிரன் ஒரு சுயநலத்தோட இருந்து கொண்டு இருப்பார். கூட்டு நம்பர் 4 வர்றதுனால ஒரு அடிமட்ட வேலையை பார்த்து கொண்டே இருப்பார். ஆச்சாரம் சாஸ்திரத்தை மதிக்கக்கூடியவர். கடின உழைப்பாளி. கடினமான உழைப்பை எடுத்துக்கொள்வார். புத்தி சார்ந்த வேலை, அதாவது எவ்வளவுதான் ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் தனக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். அவருக்கு பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு 4ஆம் நம்பரை பத்தி சொல்லியிருக்கோம். பிரச்சனைய வளர்க்க வேண்டாம், அந்த செகண்டே விட தெரியணும் அப்படின்னு சொல்லி துடிச்சுக்கிட்டே இருப்பார். அடுத்து 7 2 சம்பந்தப்படுறதுனால ஒரு யானைக்காரகன், ஒரு ஆன்மீகவாதி. இவர் 2 கேது கிரகம் வர்றதுனால ஆன்மீகம் தாறுமாற ஏறிக்கிட்டே இருக்கும். பிறருக்கு சேவை பண்ண போனால் புகழ் மரியாதை கொடுத்து கொண்டே இருக்கும். சுயநலத்தோடு செயல்பட்டால் தோல்வியை சந்திப்பார். கூட்டு நம்பர் ஒரு 5ஆம் நம்பர் சம்மந்தப்படுறதுனால ஜாலியான டைப்பு. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவார். ஒரு கலகலப்பா இருப்பார். இந்த இன்சில் புறம் OO ZZ OH ZO இந்த இன்சில் சம்மந்தப்படுறது பெரும்பாலும் கம்மி தான். இந்த இன்சில் போட்டிருந்தா பெரும்பாலும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க போன் நம்பர் 77 ஆரம்பிச்சால் இப்போ சொல்ற குணங்கள் புறம் அதிகமாக பொருந்தும். ஒரு தாழ்வா மனப்பான்மை மட்டும் இருக்கும். ஒரு புத்திசாலி, வேகம் அதிகமா இருக்கும். கணப்பொழுதுல இவர் உழைச்ச உழைப்புக்கு உடனே விட கிடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 5ஆம் நம்பர் உழைச்ச உழைப்புக்கு உடனே லாபம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இருப்பார். குறுக்கு வழிக்கு, அதாவது சம்பாத்தியம் பண்ணதை டக்குன்னு ஒரு சோதாட்டத்தில் போய் வச்சிடக்கூடாது. 3 வருஷத்துக்கு ஒருக்க தொழில் போர் அடிச்சிடும். வேற தொழில் தேடிக்கிட்டே இருப்பார். அதனால இருக்கிற தொழில ஒரு தொழிலை கையாண்டு கரெக்டாக பின்பற்றினால் அவர் ஜெயிக்கிறது உறுதி. புதுமையை நோக்கி அதிகமா பாய்ந்து கொண்டே இருக்கும். 2 வேகக்கரம் வேற சேருது. முயற்சி அதிகமான 5ஆம் நம்பர் சம்மந்தப்படுறதுனால வேற என்ன தேர்தலோட ஓடிக்கிட்டு இருப்பார். புதுமையை நோக்கி நகர்றதுனால இருக்கிறத கரெக்டாக கையாண்டால் ஒரு தொழிலை கைப்பிடிச்சுக்கிட்டால் உறுதியாக ஜெயிச்சிடுவார். பல தொழிலுக்கு தொழிலை மாத்தாம இருக்கணும் அவரு. அடுத்து 78 ஒரு கேது கிரகம், ஒரு சனி கிரகம். இது ஒரு ஆன்மீகம், ஒரு சன்னியாசிக்குரிய தன்மை அதிகமாக எடுத்துக்கொண்டு போகும். மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். மனச்சஞ்சலத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். முயற்சி தடைகளை கொடுத்து கொண்டே இருக்கு. ஒரு 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு ஞானக்காரகன், 2 சேர்ந்து ஒரு சுயநலவாதி கிரகம் வருவதனால சுகபோகங்களை அணிவிக்கக்கூடிய நம்பராக இந்த நம்பர் காணப்படுகிறது. OF ZF OP ZP இந்த இன்சில் கையில பச்சை குத்தி இருந்தால் இதை எடுத்துக்கணும். உங்களுடைய போன் நம்பர் 78 ஆரம்பிச்சாலும் இல்ல நடுவுல வந்தாலும் கடைசியில வந்தாலும் நீங்க அதுக்கு எடுத்துக்கலாம். தந்திரக்காரர், தந்திரமாக புத்திய கையாண்டு ஒரு 6ஆம் நம்பர் சம்பந்தப்படுறதுனால உங்களுக்கு அதை பத்தி சொல்லியிருக்கோம். ஒரு இலவச பொருளை அதிகமாக விரும்பக்கூடியவர்.
ஒரு உழைக்காம நோகாம நொங்கு திங்கணும் அப்படிங்கிறது புறம் இந்த 6ஆம் நம்பர் சம்பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். பக்கா சுயநலவாதி புறம் இந்த 6ஆம் நம்பர் இருக்கும். உழைக்கிறதுக்கு அந்த நம்பர் தயார் கிடையாது. 10 பேரை வச்சு வேலை வாங்க தெரியும். திறமையான ஆளா வந்து அவன்கிட்ட இருந்து எப்படி சுயமா ஒரு கறக்கலாம் அப்படிங்கிற மைண்ட்ல தான் இருக்கும். இந்த நம்பரு 7, 9 கேது கிரகம் ஒரு செவ்வாய் கிரகம் சேருது. ஒரு வேகக்காரகன், ஒரு கட்டளையிடக்கூடியவர். இவர் இரண்டும் சேர்ந்து O9, Z9 பெரும்பாலும் இந்த நம்பரு வர்றது உங்களுக்கு டோர் நம்பர்ல கம்மி தான். நீங்க போன் நம்பருக்கு 79 வந்தால் இல்ல இடையில உங்களுக்கு 79 சம்பந்தப்பட்டாலும் கடைசியில் சம்பந்தப்பட்டாலும் இந்த குணங்கள் புறம் பொருந்தும். 79 சொல்லல நீங்கள் வேகம் கூட இருக்கும். ஒரு குறுக்கு வழியில போகக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். ஒழுக்க குறைவா இருக்கும். ஆன்மீகம் தாறுமாறா ஏறும். முயற்சி பூரம் தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிறருக்கு தொண்டு செய்ய போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பேர் புகழை கொடுக்கும். சுயநலத்துக்கு செயல்பட்டால் ஒரு தோல்வியை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒழுக்க குறைவான செயலை இந்த நம்பர் செய்ய வைக்கும். அந்த மாதிரி 79 நம்பரு அந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு ஆன்மீகம் தாறுமாறக்கூடும். சோம்பேறித்தனம் கூடிக்கொண்டே இருக்கும். காரியத்தடை மிகுந்து காணப்படும். அடுத்து 80 போன் நம்பர்ல 80 இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க. நடுவுல வந்தாலும் 80 வந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க. கூட்டு நம்பர்ல வந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இந்த நம்பருக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கும். 10 பேருக்கு டீச்சிங் பண்ற வேலையை எடுத்துக்கிடுவாங்க. அவருக்கு போய் அட்வைஸ் பண்ணா தூரப்போன்றுவாரு. இவர் போய் 10 பேருக்கு அட்வைஸ் பண்றதுனால தனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணா எரிச்சல் பட்டு கொண்டே இருப்பார். மன அழுத்தம் அதிகமா இருக்கும். இவருடைய தேடுதல் அனைத்தும் ஒரு 30 வயசுக்கு பிறகுதான் சில மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். போன் நம்பர்ல நீங்க 80 ஆரம்பிச்சாலும் சரி, நடுவுல 80 ஆரம்பிச்சாலும் சரி, முடிவுல 80 வந்தாலும் சரி, இப்ப சொல்ற குணம்புறம் பொருந்தும். இந்த நம்பருக்கு அனைத்தும் 40 வயதுக்கு பிறகு அவருக்கு எளிமையாக கிடைத்துவிடும். இந்த நம்பரு பெரும்பாலும் 30 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள ஒரு பள்ளத்தை சந்திப்பாங்க. வானத்தை பார்த்து நடக்காத, பூமியை பார்த்து நடன் பாட்டை கேள்விப்பட்ட மாதிரி இந்த நம்பர்ல அந்த மாதிரி செயல்பாடு கொடுத்துக்கொண்டே இருக்கும். ஒரு குறுக்கு வழியில எப்படியாவது அந்த டயத்துல உயரணும், வாழ்க்கையில எப்படியாவது சம்பத்தி பண்ணணுங்கிற மைண்டை எடுத்துக்கொண்டு போய்கிட்டு இருக்கும். அந்த நம்பர் சம்பந்தப்பட்டால் நீங்க 30ல இருந்து 45க்குள்ள ஒரு ஆளா இருந்தால் நீங்க அதை சரி பண்ணிக்கோங்க. ஆகையால இந்த நம்பரு பிற்பாதியிலே 40 வயதுக்கு பிறகு மேன்மை தரும். 81 FA BA FI BI FJ BJ FQ FY PY இந்த இன்சியல் அனைத்தும் 81ஆம் நம்பர் சம்பந்தப்படுகிறது. 8ஆம் நம்பர் 10 பேருக்கு அட்வைஸ் பண்றது. 1ஆம் நம்பர் ஒரு நெருப்பு கிரகம். சூரியனுக்கு பிறந்த பிள்ளை சனி கிரகம். ஒரு சனி பகவான் ஒரு சூரியன் சம்பந்தப்படுது. இந்த நம்பரு பெரும்பாலும் நீங்க இன்சியல் போட்டிருந்தீங்கன்னா இப்போ பிஏன்னு போட்டிருப்பீங்க. நிறைய பேர் பிஏன்னு கடை போட்டுக்கலாம். இல்லை உங்க இன்சியல்ல இந்த மாதிரி சம்மந்தப்படலாம். இல்லை உங்க ஃபோன் நம்பர்ல இந்த நம்பர் சம்மந்தப்பட்டால் தெய்வத்தோட பேசிக்கிட்டே இருப்பீங்க. 10 பேருக்கு மேஸ்திரி வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கோபக்காரர், ஒரு ஒழுக்கமா இருக்கும்னு நினைக்கும். 18 பெட்டிக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிற மாதிரி செயல்பாடு இருக்கும். 18ஆம் நம்பருக்குரிய குணம் இதுல அதே மாற்றி இருக்கனால இவரும் அதே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். கட்ட பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கக்கூடிய மனநிலை இருப்பார். தன் பிறருடைய பிரச்சனையை தீர்த்து வைத்துக் கொண்டே இருப்பார். பலவருடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இப்ப போன் நம்பர் உங்களுக்கு 81 சம்பந்தப்படலாம், இல்ல நடுவுல சம்பந்தப்படலாம், இல்ல கூட்டு நம்பர்ல சம்பந்தப்படலாம். இப்ப சொல்ற குணம்புறம் பொருந்தும். இந்த இன்சியல் போட்டிருந்தாலும் பொருந்தும். இந்த நம்பருக்கு ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கும். தன்னை தேடி பிறர் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பல பேரு தன்னை நாடி வர வைக்கிற அளவுக்கு உங்கள் தொழிலை உருவாக்கிக்கிடுவாங்க. புகழை தேடி அலைய வேண்டாம், புகழை அவங்களே உருவாக்கிக்கிடுவாங்க. ஒரு தெய்வத்தோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆன்மீக இயல்பாவே கூடியிருக்கும். ஒரு தெய்வ கலாச்சாரம் மிகுந்த நம்பர் என்று சொல்ல வேண்டும். 81ஆம் நம்பர் ஒரு சுயமாகவே அனைத்தும் உருவாக்கி கொள்ளும் ஒரு சாதனைக்குரிய நம்பரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்சியல் போட்டிருந்தால் இதுக்கு ஒரு பசுப்பச்சு வருது. நம்ம இவ்வளவு நேரம் ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு கொஞ்சம் ரசனையா இருக்கட்டுமேன்னு சொல்லிதான் உங்களுக்கு போன் நம்பரையும் உங்களுக்கு தொடர்புல இதுல இணைச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த இன்சியல் போட்டிருந்தீங்கன்னா இதுக்கு அலர்ட் பசு வருது. உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அது சூட் ஆகுதா, அதைத்தான் நம்ம விளக்கிக்கிட்டே இருக்கோம். நம்ம புக்கோடைய பேரே மேட்சிங் நியூமராலஜி. அதனால அந்த பூமியில யாரு கூடயும் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய மெத்தடா பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த இன்சியல் போட்டிருந்தீங்கன்னா
உங்களுக்கு அதுக்கு லைஃப் பார்ட்னர் இருக்கு. இந்த இன்சில் பெரும்பாலும் வர்றது கம்மி தான், இருந்தாலும் இதனுடைய தொடர்பை உங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். யாரு கூட மேட்சிங் பண்ண முடியும். ஆகையால் இந்த இன்சில் மட்டுக்கும் அதனுடைய தொடர்பை உங்களுக்கு சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேற ஏதோ போகிற போன் நம்பர் சம்பந்தமா சொல்லிட்டாங்க நினைச்சிடக்கூடாது. நம்ம பச்சை குத்தியையும் இன்சில் மோதிரமா பாதிக்கப்பட்டவங்களே பேசியிருக்கிறனால இதனுடைய தொடர்பு இதுலையும் கையாளுகிறதுங்கிறது உங்களுக்கு இதனுடைய இணைச்சிட்டோம். ஆகையால ஏதாவது தப்பி தவறி இந்த இன்சில் உங்களுக்கு கையில இருந்தால் கன்சல்ட் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் பிரச்சனை அனைத்தும் தீர்த்து வைக்கிறதுக்கு இறைவன் அனுகிரகத்துடன் உங்களுக்கு அந்த பிராப்தம் கிடைக்கட்டும். அடுத்து 82 FB FB BP FK BK FR BR. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இதுல PK ஸ்டோர் நிறைய இருக்கு, பிஆரும் கடை பேர் நிறைய இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் அதிகமா PK ஸ்டோர் பிஆர் இல்லாட்ட உங்க வண்டி பேர் பிகே இந்த மாதிரி சம்பந்தப்படுறதுனால இந்த 82 இந்த 82ஆம் நம்பருக்கு உங்களுக்கு அதுல 81 சொன்ன மாதிரி இதுவும் ஒரு அதிகார நம்பரே வருகிறது. 8ஆம் நம்பரு உங்களுக்கு 28ஆம் நம்பருக்கு உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம், அதனுடைய செயல்பாடு இதுலயும் இருக்கும். 82 ஒரு 8 சனி கிரகமும் ஒரு சந்திரனும் சேருது. இந்த நம்பருக்கு என்ன செய்யணும், ஒரு பாத்திரத்துல நண்டள்ளி போட்டு ஏறி ஏறி நண்டு வரையில கீழே உள்ள நண்டு சர்றன்னு பிடிச்சி இறக்கி விட்டுரும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை தரம் எந்திரிச்சு வரையில சறுக்கு நிலையை கொடுத்து ஒரு டெவலப் ஆக முடியல அப்படிம்பாங்க. உங்களுடைய போன் நம்பரு இந்த 82ல ஆரம்பிச்சாலும் நடுவுல வந்துட்டாலும் கடைசியில முடிஞ்சாலும் இப்ப சொன்ன குணங்கள் பொருந்தும். இதெல்லாம் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நடுவுல உள்ள நம்பர் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனுடைய கூட்டு நம்பர்லயே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம பேர்லயே நியூமராலஜில உங்களுக்கு அது சம்பந்தமா அடுத்து போன் நம்பர்ல நம்ம என்னென்னமோ ரெடி பண்ணி உங்களுக்கு தட்டத்தை காட்டியிருந்தேன். அதனால நடுநட சொல்ல இதுல குணம் இல்லாம இருக்காது. இந்த குணங்கள் இருந்தால் நீங்க பெருசா வருத்தப்பட வேண்டாம். இது நடுவுல ரெண்டு முறையும் பார்த்து நம்ம எடுத்தால் அது சிரமம். அதுக்குரிய கூட்டு நம்பரே நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்கணும். அதுல நம்ம போய் அமையக்கூடிய கிரகமும் அந்த கட்ட ஸ்தான பலத்திலயும் நம்ம அந்த விஷயங்கள் இருக்கு. நீங்க இது சம்பந்தமா 82ல உங்களுக்கு போனுக்கு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு இருந்தால் அதை திருத்துறதுக்கு போன் நம்பரை நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற நம்பரை எடுத்து நிறைய பேர் இப்போ போன் ப்ரோக்ராம் போட்ட மாதிரி நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவே நிறைய பேர் பார்த்து விரும்பி பார்க்கறதுனால ஃபுல் வீடியோ போட்டிருக்கல ஃபோன் நம்பருக்கு அதிகமாக விரும்பி பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷம். 3/4 மணி நேரம் வீடியோ பார்க்குற அளவுக்கு அவங்க ஒரு 2500 பேர் வரைக்கும் அந்த ஃபுல் வீடியோ பார்த்துருக்காங்க. 2K மேலே போன ஃபுல் வீடியோவில் அந்த நம்பர் தான் நம்ம சந்தோஷப்படுறோம். ஏன்னா அந்த முக்கியமான விஷயம் பேசுறதுனால இந்த விஷயமும் உங்களுக்கு ஃபோன் நம்பரும் சம்மந்தப்படுறதுனால ஃபோன் நம்பர் சம்மந்தமாகவும் இதில் விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுலையும் அது சம்மந்தப்படுது. உள்ளபடி சொல்லணும், உண்மையை சொல்லணும். ஆகையால உள்ளதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த ரீதியாவே 24 வருஷம் ஆராய்ச்சி பண்றதுனால இது ரீதியா பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஓவியமுக்கு போட்டு ஓம் எழுத்துக்கு போடுறதுக்கும் உள்ளதை சொல்ல வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இறைவன் நம்மளை பேச வைக்கிறார். அதுக்காக இந்த பிராப்தம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இது சம்பந்தமா பேசியிருக்கேன். ஏதோ ஓம் சொல்லிட்டாங்க, நம்ம இந்து மதத்துல இருந்து இதை போய் குறைச்சி பேசிட்டா நீங்க வருத்தப்பட வேண்டாம். இதனுடைய குறைச்சி பேசுறதுக்காக இல்லை, இதனுடைய ஆராய்ச்சி விதமா நம்ம போட்டு பார்க்கல இதுக்கு இப்படித்தான் சம்மந்தப்படுது. இது உலக மொழியில எல்லாருக்குமே பொருந்தும். ஆகையால அதனோட இணைச்சி நீங்க ஓம் போட போறதா இருந்தால் ஓம் முருகான் போட்டுக்கோங்க, ஓம் விநாயகான் போட்டுக்கோங்க, ஓம் சரவணா பவான் போடுற மாதிரி அது இணைச்சி சேர்த்து போட்டுக்கணும். அது மட்டும் எம் போடல. காலசர்ப தோஷத்துக்கு நீங்களே நாகதோஷத்தை உருவாக்கிக்கிறீங்க. அடுத்து 83 FC BC FG BG FL BL FS BS இந்த இனிஷியல் அனைத்தும் 83ஆம் நம்பர் சம்பந்தப்படுகிறது. இந்த 83ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் சனி கிரகம் 10 பேருக்கு அட்வைஸ் பண்றது, மேஸ்திரி வேலை பார்க்கு. 3ஆம் நம்பர் குரு பிறருக்கு தொண்டு செய்கிறது, பிறருக்கு ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருப்பார், பிறருக்கு உபதேசம் பண்றதை அதிகமாக வேதவாக்கா எடுத்துக்கொள்ளும். 8ஆம் நம்பரு பிறருக்கு டீச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். 3ஆம் நம்பரு பல பேரை திருத்திருக்கிறது, ஒரு குரு ஆசிரியராகவே இருக்கிறார். இது இரண்டும் செய்யறதுனால பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய செயல் நம்பராகவே செயல்பட்டு கொண்டிருக்கும். கூட்டு நம்பர் 11 வர்றதுனால ஆழம் தெரியாம ஒரு விஷயத்துல இறங்கி தத்தளிச்சு கொண்டே இருக்கும். குழப்பம் மிகுந்து காணப்படும். சேவை மனப்பான்மை அதிகமாக காணப்படும். இந்த நம்பர்ல நண்பர் திடீர்னு உங்களுக்கு விரோதியா மாறிக்கொள்வார்கள்.
நம்பக்கூடிய விஷயத்த நம்பாது. அந்த நம்பருக்கு 83ஆம் நம்பரு உங்களுக்கு ஃபோன் நம்பரு ஆரம்பத்திலேயோ முடிவுலையோ கூட்டுலையோ கடைசிலையோ இந்த நம்பர் சம்பந்தம் அதுக்கும் நீங்க ஆணித்தனமா எடுத்துக்கலாம். FT PT FM BM FT PT இந்த இனிஷியல் அனைத்தும் 84ஆம் நம்பர் சம்பந்தப்படுகிறது. நம்ம உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், 8ஆம் நம்பர் சனி கிரகம் பேஸ்திரி வேலை 10 பேருக்கு வேலையை கொடுத்துட்டு தானும் அந்த உழைப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு 2 பேருமே ஒரு உழைப்பாளி அப்படி ஒரு நம்பர். ஆனாலும் இந்த இரண்டும் சேர்றதுனால என்ன நடக்கின்றால், தனக்கு கிடைக்க வேண்டிய புகழை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மாறிவிடும். 108க்குள்ள அந்த நம்பரை பத்தி பேசியிருக்கோம். இந்த 84ஆம் நம்பருக்கு 48ஆம் நம்பருக்கும் உள்ள செயல்பாடு அனைத்தும் தனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை புகழ் தனக்கு அருகில் உள்ளவர் பறித்து கொண்டு சென்று விடுவார். அந்த நம்பருக்கு அப்படி நடந்து கொண்டே இருக்கும். செட் பண்ணி பல பேரை பார்த்து அனுபவத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கூட்டு நம்பர் ஒரு 3ஆம் நம்பர் வரனால இவர் புதுமையை நோக்கி நகர மாட்டார். புண்ணிய கணக்கால் பிற்பாதியில் நன்மை அடையும். தனக்கு கிடைக்காட்டாலும் பக்கத்தில் உள்ள ஆளுக்கு கிடைச்சே ஆகணும். நான் கெட்டாலும் பரவாயில்ல, பக்கத்தில் உள்ளவன் கெடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தூய உள்ளம் 3ஆம் நம்பருக்கு இந்த பூமியில அவங்கள மாதிரி ஒரு தியாக உள்ளத்தை பார்க்கவே முடியாது. ஆகையால் 3ஆம் நம்பர் சம்பந்தப்படுறவங்கள் அனைத்தும் பிறருக்கு சேவை மனப்பான்மை செய்து புண்ணிய கணக்கில் வாழக்கூடியவர்கள் இந்த பூமியில். இந்த நம்பரு உங்களுக்கு ஃபோன் நம்பர் வந்துவிட்டால், ஆரம்பத்தில் வந்துட்டாலும் நடுவில் வந்துட்டாலும் கடைசியில் வந்துவிட்டாலும் இப்போ சொல்ற படம் பூரம் பொருந்தும். இந்த இன்சில் போட்டிருந்தாலும் உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இன்சில் போடுறது பெரும்பாலும் கம்மி தான். BM நிறைய பேர் பசு ஓடுது. BM சொல்லி கடப்பேர் இருக்காங்க. PT இந்த இன்சிலையும் நிறைய பேர் கடப்பேர் வச்சிருக்காங்க. நம்ம FM ரெடியாக்கும் FM இப்போ சொல்ற குணங்கள் பூரம் இந்த 84ஆம் நம்பருக்கு உள்ள குணங்களாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 4 வாரங்களாக நம்ம இதை பத்தி விளக்கியிருக்கோம். இப்ப 2 டிஜிட் முடிஞ்சு அடுத்து 3 டிஜிட்டுக்குரிய விஷயங்கள்ல உங்களுக்கு அடுத்த தொடர்பாக கொடுக்க போறோம். இப்ப நம்ம சொல்ற மிருகப்பச்சி அடுத்து சம்பந்தமா அடுத்து வர்ற தொடர்ல நம்ம தெளிவா பார்க்கலாம். இன்றைய ஸ்பெஷல்ல நம்ம பேசினது இந்த OM சம்பந்தமா விஷயங்களை பேசியிருக்கோம். இது சம்பந்தமா நீங்க அனுபவத்தவா நான் சொன்ன விஷயங்கள் இப்ப சொல்ற விஷயங்கள்ல நீங்க அனுபவிச்சு பாருங்க. ஒரு மாசம் இதை கலட்டி வச்சு ஓம் டாலரா போட்டிருந்தாலோ ஓம் மோதிரமா போட்டிருந்தாலோ அதை கலட்டி வச்சுட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம 108க்குள்ள பேசியிருக்கோம். இந்த நம்பரு உங்களுக்கு போட்டிருக்கிற வரைக்கும் நம்பாது. நம்ம 2ஆம் நம்பர் சொல்லியிருக்கனால கலட்டி வச்சுட்டா அதுக்குரிய தாக்கம் இருக்காது. ஆகையால இது சம்பந்தமா ரொம்ப காலமா ஊர்ன மனசுல, இதை ரொம்ப காலமா என் மனசுல ஊர்ன ஒரு விஷயம். இது சொல்லவா வேண்டாமா சொல்லவா வேண்டாமான்னு நம்ம மனசுல ஆள் மனதில் கடந்தது. இறைவன் உத்தரவு வந்த அப்புறம்தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது லேசா எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஓம் டாலர் போட்டுக்கிறவங்க ஓம் முருகான் போட்டுக்கோங்க, ஓம் விநாயகான் போட்டுக்கோங்க, ஓம் சிவசிவான் ஒரு டாலரை போட்டுக்கோங்க, ஓம் அம்மன் போட்டுக்கோங்க, ஓம் சக்தின்னு போட்டுக்கோங்க, ஓம் ஐயப்பான் போட்டுக்கோங்க, ஓம் நாராயணான் போட்டுக்கோங்க. தனியா ஓம் மட்டும் போடுறத இந்த சம்பந்தமா விஷயங்கள் 7-4 நாகதோஷம் நம்ம ராகுக்கு இதுக்குள்ள அத்தனை கிரகம் அடைப்பட்ட மாதிரி இந்த போட்டவங்களை அப்புறம் பல பேரை செக் பண்ணால் அவங்க முயற்சி பூரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, விடதறிய மாட்டேங்கி. அது மட்டும் இல்லாம அவங்க போட்டதுல இருந்து மனைவியை நம்ப மாட்டேங்காங்க, கணவர் போட்டிருந்தா மனைவியை நம்ப மாட்டேங்கி, குழந்தைய நம்ப மாட்டேங்கி. 2ஆம் நம்பர் சம்பந்தப்பட்டவங்க பூரம் பார்த்தீங்கன்னா இப்ப 9ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ஆகாது, 2ஆம் நம்பர்காரங்களுக்கு 9ஆம் நம்பர் ஆகாது. இந்த மாதிரி சூழ்நிலையில 9ஆம் நம்பரை பிறந்து அவர் போய் இந்த ஓம் டாலர் போட்டிருந்தால் அது 2ஆம் நம்பர் சம்பந்தப்படுது. அதனாலேயே அவர் தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருப்பார். நெருப்பு கிரகத்துக்கு போய் எதை சம்பந்தப்படுது அந்த மாதிரி ஒரு உள் விஷயங்கள் ஆழமாக இருக்கிறது. 6ஆம் நம்பர்காரங்களுக்கு ஒரு 3ஆம் நம்பர்ல பேரை கொடுத்தா ஜெயிக்க முடியாது. 3ஆம் நம்பர் பிறந்தவங்களுக்கு ஒரு 6ஆம் நம்பர்ல பேரை கொடுத்தா ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இப்போ 9ஆம் நம்பர் பிறந்திருக்காங்க, அவருக்கு போய் ஒரு 2ஆம் நம்பர்ல ஓம் டாலர் போட்டிருந்தால் அவருக்கு தோல்விக்கு மேல ஓவரா தோல்வியை பார்ப்பார். ஆகையால உங்களுக்கு வருஷ பலன்லையும் இதே மாதிரி சம்மந்தப்படும். நீங்க 9ஆம் நம்பர்ல பிறந்திருந்தீங்கன்னா 2ஆம் நம்பர் வருஷம் நடக்கையிலையும் உங்களுக்கு சுமாரா இருக்கும். நிறைய பேர் லக்கி நம்பர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய லக்கி நம்பர் என்ன, என்னுடைய லக்கி நம்பர் எடுக்க நான் எப்படி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு தொடர்ல உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் உங்க வருஷ பலன்ல நீங்க எந்த வருஷம் பிறந்திருக்கீங்க
அதை வச்சு உங்களுக்கு லக்கி நம்பர் எடுத்து தரப்போகிறோம். அந்த லக்கி நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த தொடரில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சுபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே.